ஃபிட்னஸ் கிரியேட்டர்ஸ்ன்னு நம்ம சொல்லும்போது எல்லாருமே வந்து பல்கா நல்ல மஸ்குலரான ஒரு ஷேப்ல இருக்காங்க இல்லையா? ஐ வுடன்ட் சே தே ஆர் ஃபங்க்ஷனலி ஃபிட். அவங்க ஃபிசிக்கை பார்த்து ரெப்ரசென்ட் பண்ணுறது அவங்க எப்படி இருக்கணுமோ ஆசைப்படுறாங்களோ அதான் அவங்க பண்ணுறாங்க. ப்ளஸ் தே ஆர் நாட் பர்ஃபெக்ட். 60 days ஃபேட் லாஸ், 90 days ஃபேட் லாஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு தான் சொல்றாங்களே. உருப்படியான விஷயத்த உருப்படியா ஒரு டைம் லைன்ல ஃபாலோ பண்ணா வர ரிசல்ட் தான் இந்த 10 kg வெயிட் லாஸ்ங்கிறது. நோ பயாலஜிக்கல் ஸ்பீஷீஸ் இஸ் சப்போஸ் டு பி ஃபேட். டான் நம்ம இருக்கோம் குட்டா இருக்கா இல்லையா? இஃப் யூ ஆர் ஃபேட் இட்ஸ் பிகாஸ் யூ ஹவ் பீன் ஈட்டிங் டூ மச், யூ ஆர் நாட் மூவிங் இனஃப். The 90% of the obese people don't know why they are fat. உண்மையா சொல்ல போனா எனக்கு சின்ன வயசுல அப்படிதான் இருந்தேன். நோ ஃபேட் பண்ணா டெஸ்டோஸ்டெரோன் இன்க்ரீஸ் ஆகுது. ஏன் நிறைய பேர் அதை பத்தி பேசிட்டாங்க. ஆளு பாக்குற வேலைக்கும் பண்ற உழைப்புக்கும் புரோட்டீன் ஷேக் பண்றதுக்கு நேரம் இருக்குமா? How a fitness creator actually making money? Instagram subscriptions. ஃபிட்னஸ்ல சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் போடுறவங்க இருக்காங்க. நான் ஆரம்பிக்கிறேன். தம் அடிக்கிறான், டீ குடிக்கிறான், தம் அடிக்கிறான், டீ குடிக்கிறான், இதுலயே வெயிட் குறைச்சான், 10 கிலோ குறைச்சான் அப்படின்னு சொல்றது காரணம் All men are potential rapist அப்படின்னு ஒன்று சொல்லியிருப்பாங்கல்ல. If I say all men have the potential to be successful, would you disagree with that? பண்ண முடியும், ஆனா எத்தனை பேர் பண்றாங்க? இப்ப எனக்கு வந்து பர்சனலா வே புரோட்டீன் டெய்லி தேவைன்னு கேட்டீங்கன்னா இல்ல. பட் ஆனா நான் ஏன் வே புரோட்டீன் குடிக்கிறேன்? டேஸ்ட் நல்லா இருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் நீங்க சொன்ன மாதிரி ஒரு அஃபேர் நான் சொல்ல ப்ரோ. இன்னைக்கு யாருக்கிட்டையாவது உங்கள் பாடி உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமான்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? கண்டிப்பாக மோஸ்ட் ஆஃப் த டைம் இல்லைன்னு தான் சொல்லுவோம். நம்ம எல்லாருக்குமே ஒரு இன்செக்யூரிட்டி இருக்குது. குண்டாக இருக்கேன், ஒல்லியாக இருக்கேன், மஸ்குலராக இல்லை, ஆப்ஸ் இல்லை. பட் இதுக்கான எஃபர்ட் நம்ம போடுறோமான்னு கேட்டால் மோஸ்ட் ஆஃப் த டைம் இல்லை. சொல்லப்போனால் இந்தியாவில் ஜஸ்ட் 1% ஆஃப் த பீப்புள் கிட்ட தான் ஜிம் மெம்பர்ஷிப்பே இருக்குது. ஸோ நம்ம ஃபிட்னஸ்க்கு நம்ம எந்த ஆக்ஷன்ஸுமே எடுக்கல. சரி இது மட்டும் தான் பிரச்சனையா அப்படின்னு பார்த்தா, இப்போ எப்படி திரும்புகிற பக்கம்லாம் ஃபுட் கிரியேட்டர்ஸ் இருக்காங்களோ அதே மாதிரி திரும்புகிற பக்கம்லாம் அட்லீஸ்ட் என்னால் ஒரு ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்ஸாவது பார்க்க முடியுது. பட் இது வந்து நல்ல விஷயம் தானே அப்படின்னு கேட்டால் ஆப்வியஸ்லி எஸ். பட் ஒரு காரணம் நான் எதை பார்க்குறேன் அப்படின்னா, there is a lot more information that sometimes மிஸ்இன்ஃபர்மேஷனாக கன்வே ஆகுது. இந்த மிஸ்இன்ஃபர்மேஷனால் நிறைய விஷயம் நம்ம வந்து ஃபாலோ பண்ண முடியல, ஆர் ஓவர் எக்ஸாகரேஷனால் டயர்ட் ஆகி நம்ம அதை பண்ணுறதே இல்லை. ஸோ தட்ஸ் வை ஐ brought 3 fitness influencers today who gonna clear all this misinformations and bring what the fact. And before entering into this video, I need a small request for you all. என்னதான் எங்கள் சேனல்ஸில் போடுற வீடியோஸ் எல்லாமே நல்லா அவுட் பர்ஃபார்ம் பண்ணாலுமே சப்ஸ்கிரைபிங் ரேட்டுன்றது ரொம்பவே கம்மியாக இருக்குது. To be honest, 91% of people who are watching our video are not subscribing. To give you one line why you need to subscribe ன்னு சொல்கிறேன். If it makes sense கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி டிஜிட்டல் ஏரால நம்ம எல்லாருக்குமே இன்ஃபர்மேஷன்றது அளவுக்கு அதிகமாகவே அவைலபிளாக இருக்குது. பட் அதில் எது ரைட் இன்ஃபர்மேஷன் தெரியல அப்படின்றதுக்காக தான் I started this particular podcast. So by subscribing this podcast, you will get the right value and the right information at your screen. So consider subscribing. What is fitness according to you? உங்களால் ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுற மாதிரி இருக்கணும். ஒரு பொருளை தூக்கும் போதே நீங்கள் வீக்காக ஃபீல் பண்ணக்கூடாது. ஒரு மாடிப்படி ஏறும்போது மூச்சு வாங்கக்கூடாது. உங்களுக்கு நல்லா ஸ்டாமினா, அப்புறம் நல்லா ஸ்ட்ரென்த் இருக்கணும். இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் பேசிக்கான ஃபிட்னஸ். ஓகே, உடம்பு வந்து உங்களுக்கு வேணுங்கும் போது வேணுங்கிறபடி நகுத்த முடியணும் ப்ரோ, எந்த ஒரு கன்சர்னோ வரியும் இல்லாமல். அண்ட் ஃபிட்னஸ் அப்படின்னா ஃபிட்னஸ் நீங்கள் யூடியூப் இன்ஸ்டாகிராமில் சும்மா தட்டி விட்டதுக்கப்புறம் என்ன வீடியோலாம் வருதோ அதெல்லாம் மோஸ்ட் ப்ராபப்லி ஃபிட்னஸ்குள்ளே வரது தான். ஓகே, ஒரு மனிதனா உயிர் வாழ நடமாட அவசிய தேவைன்னா பார்த்தீங்கன்னா, ஆனால் ஃபிட்னஸ் கிரியேட்டர்ஸ்ன்னு நம்ம சொல்லும்போது எல்லாருமே வந்து பல்கா நல்ல மஸ்குலரான ஒரு ஷேப்பில் இருக்காங்க இல்லையா? அதுதான் ஃபிட்னஸா இல்லை how a common man can be fit and how this influencers are looking like இருக்கு இல்லையா? அதுக்கும் இதுக்கும் என்ன ஃபிட்னஸ் டிஃபரன்ஸ்? அதுவும் ஃபிட்னஸ் தான். ஓகேங்களா? பட் இப்போ ஃபிட்னஸ் அப்படிங்கிற ஒரு பேராமீட்டர் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கு, என்டூரன்ஸ் இருக்கு, மொபிலிட்டி, ஃபிளெக்சிபிலிட்டி, எல்லா பேராமீட்டர்ஸும் இருக்கு, லங் கெப்பாசிட்டி இருக்கு, VO2 மேக்ஸ் இருக்கு, ரெஸ்டும் ஹார்ட் ரேட் இருக்கு, எல்லா பேராமீட்டர்ஸும் இருக்கு. இது எல்லாமே உங்களால ஓரளவு டீசெண்டாக பண்ண முடியும் அப்படின்னா தட் இஸ் ஃபிட்னஸ். இப்போ ஒரு நல்ல ஒருத்தவங்க ஒரு ஃபிசிக் வச்சிருக்காங்க, ஆனால் படியேறினா மூச்சு வாங்குறாங்க அப்படின்னா I wouldn't say they are functionally fit. இதே ஒருத்தங்களால வந்து நல்லா ஓட முடியுது, மேரத்தான் ரன்னிங் போறாங்க, அது பண்றாங்க, இது பண்றாங்க, ஆனா வந்து குனிஞ்ச ஒரு 10 கிலோ மூட்டை தூக்கம் புதுக்கு பிடிச்சிக்குது அப்படின்னா அது ஃபிட்னஸ் கிடையாது. ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸா நீங்க வந்து ஃபிட்னஸ் பண்ண மாட்டேங்கிறேன், இந்த எல்லா பேராமீட்டர்ஸும் நீங்க ட்ரெயின் பண்ணி வச்சுக்கிறது நல்ல விஷயம். ஃபிட்னஸ் கிரியேட்டர்ஸ் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா அவங்க பிசிக்கை பார்த்து ரெப்ரசென்ட் பண்ணுறது அவங்க எப்படி இருக்கணுமோ ஆசைப்படுறாங்களோ அதான் அவங்க பண்ணாங்க. பிளஸ் தே ஆர் நாட் பர்ஃபெக்ட். அவங்களும் ஒரு தேடல் வச்சு அவங்களும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டாக பண்ணிட்டே தான் இருக்காங்க. அவங்க சொல்ற வேல்யூ கரெக்டாக தப்பான்னு பார்த்து நீங்கள் கன்சியூம் பண்ணிக்கிறது அவங்க நல்லா இருக்கும். ப்ரோ, அண்ட் ஆல்சோ நீங்கள் 3 பேருமே கோச்சிங் பண்ணுறீங்க இல்லையா? எல்லாருமே வந்து இப்போ குவிக் ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ 30 டேஸாக இருக்கட்டும், 30 days ஃபேட் லாஸ், 60 days ஃபேட் லாஸ், 90 days ஃபேட் லாஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு தான் சொல்கிறாங்களே. இஸ் இட்
இது ஒவ்வொருத்தவங்களுக்கு டிஃபர் ஆகுமா அந்த டேஸ், இல்ல ஆப்வியஸ்லி யூ கைஸ் டூ இட் அண்ட் அட் த பர்டிகுலர் 60 days 90 daysல பண்ண முடியுமா? ஆப்வியஸா வந்து எந்த ஒரு டைம்லைன் ஃபேஸ் எடுத்தாலுமே ஃபேட் லாஸ் அப்படிங்கிறது நடக்க தான் போகுது. அந்த கிளைண்ட் எந்த அளவுக்கு கமிட்டடாக இருக்காங்க அண்ட் அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கமிட்மெண்ட் அப்படிங்கிறது 100% ஒரு ப்ரோக்ராமுக்கு இருந்தால் கூட அவங்களோட கேப்பபிலிட்டிஸ் அண்ட் கெப்பாசிட்டிஸ் அண்ட் நீட்ஸ் அப்படிங்கிறது ஆப்வியஸாக மாற தான் செய்யும். இப்போ ஒருத்தவங்க வந்து அவங்களோட எல்லா நீட்ஸு வான்ஸு லைஃப் ஸ்டைல் பிஹேவியர் கொண்டு எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்லிட்டாங்கன்னா நான் அப்படியே பிளைண்டாக அதை அக்செப்ட் பண்ணி நான் இப்படி தான் உனக்காக நான் பிளான் பண்ணி கொடுக்க போகிறேங்கிறவன் இல்லை. இப்போ நீங்கள் என்கிட்ட வரீங்க இது எல்லாத்தையுமே சொல்லிட்டீங்க அப்படின்னா அந்த லைஃப் ஸ்டைல் பிஹேவியர் பேட்டர்ன்ஸு உங்களோட ஒர்க்கு கொண்டு எல்லாத்தையும் இன்னும் பெட்டராக நம்ம எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணால் நம்மளோட ப்ரோக்ராம் இன்னும் பெட்டராக உங்களுக்கு சூட் ஆகுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருந்து நான் பார்ப்பேன். இப்போ ஏன்னா நிறைய பேர் வந்து நிற்பாங்க, என்னால் ஒர்க் அவுட் பண்ண முடியாது, என்னால் டயட்டும் பண்ண முடியாது, ஆனால் வெயிட் குறைக்கணும் அப்படிங்கிற மாதிரி குவரிஸ் எல்லாம் உண்மையாகவே இருக்கும். நான் பிரேக்ஃபாஸ்ட்டும் வந்து நான் வெளியில் தான் சாப்பிடுவேன், லஞ்சும் வெளியில் தான் சாப்பிடுவேன். இங்கே உங்களால் சமைக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க எனக்கு டைம் இல்லை அப்படின்றாங்க. ஸோ நான் அப்படியே அதை டப்புன்ட்டு நான் ஒரு ஆன்சரை எடுத்துக்கிட்டு நான் அதுக்கு தகுந்தாப்புல நான் கிரியேட் பண்ணிட்டேன்னா ரிசல்ட் ஆப்வியஸா ஸ்லோவா தான் இருக்கும். 2 வேளையுமே ஒருத்தன் வெளியில சாப்பிட்றான் அப்படிங்கிற போது அதுல எவ்வளவு கேலரி இருக்கு, எவ்வளவு என்ன சேர்க்கிறான், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு தெரியவே தெரியாது. ஸோ ஒரு 60 days ப்ரோக்ராம் 90 days ப்ரோக்ராம் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு காரணமே ஒரு டைம்லைன்ல ஒரு கோல் செட் பண்ணி அதை ஃபோக்கஸ்டா ஒர்க் பண்ணும் போது வந்து பாத்தீங்கன்னா ஆப்வியஸா மோட்டிவேஷன்னா வேற லெவலா இருக்கும். ஸோ அந்த மோட்டிவேஷனுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நீ எனக்கு ஒரு 2 வாரம் அந்த மோட்டிவேஷன் இருந்தாலும் 2 வாரத்துல நான் வந்து உனக்கு ரிசல்ட் எடுத்துட்டு வரேன். ஏன்னா நீ 90 daysங்கிற ஒரு கோலை வச்சு நீ ஒர்க் பண்ற. நாங்க எதுவும் டிராஸ்டிக்காவும் பண்றது கிடையாது. இங்க எல்லா மக்கள் எல்லாம் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா இந்த மாதிரி 90 days 100 days ஃபேட் லாஸ் ப்ரோக்ராம் ப்ரொமோட் பண்ணும்போது இங்க ஏதோ டிராஸ்டிக்காவோ டிஸ்ட்ரக்டிவாவோ ரெஸ்ட்ரிக்டிவாவோ ஒரு விஷயத்த வந்து நம்ம பண்றதுனால தான் அப்படி ரிசல்ட் எடுத்துட்டு வர முடியுதுன்னு. உருப்படியான விஷயத்த உருப்படியா ஒரு டைம் லைன்ல ஃபாலோ பண்ணா வர ரிசல்ட் தான் இந்த 10 kg வெயிட் லாஸ்ங்கிறது. ஏன்னா நான் ஒரு ஆட் பார்த்தேன், நேற்று தான் வந்துருந்துச்சு. என்ன போட்டுருந்துச்சு அப்படின்னா 90 days சேலஞ்ச் வி வில் மேக் யூ அந்த ஃபேட் லாஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைனாட்டி மணி பேக் கேரண்டி எவ்வளவு கேஜி கேரண்டி கொடுத்தாங்க அதெல்லாம் அதுல போடல, கொடுக்க மாட்டாங்க. ஸோ 90 days நாங்கள் வெயிட் லாஸ் பண்றோம் அப்படின்னு. சந்தோஷ் சொன்ன மாதிரி தான். இப்போ ஒரு சில கிளைண்ட்ஸுக்கு யூ ஹேவ் கிளைண்ட்ஸ், யூ ஹேவ் athletes. Athletes have to do what's the best thing for them to do. அதாவது இப்போ நீ ஒரு நாளைக்கு வந்து 6 வேளை சாப்பிடணும், சிக்கன் இவ்வளோ சாப்பிடணும், முட்டை இவ்வளோ சாப்பிடணும், வெஜிடபிள்ஸ் இவ்வளோ சாப்பிடணும், ரைஸ் இவ்வளோ சாப்பிடணும், they have to do it because it's their career. ஸ்போர்ட்ல இருக்காங்க. பட் ஒரு காமன் மேன் எடுத்துக்கிட்டே அப்படின்னா what's the best thing for him might not be the most convenient thing for him to follow. ஏன்னா பொழப்பு இது கிடையாது. He is doing fitness to be healthy, to spend more time with his family, to do better at work and life. ஓகேங்களா? அவனை போயிட்டு உனக்கு இதுதான் பெஸ்ட் இதை பண்ண அப்படின்னு சொன்னா he might not be able to follow. சரி ஓகே, காலைல பிரேக்ஃபாஸ்ட் உன்னால வந்து வெளியே போய் தான் சாப்பிட முடியுமா, என்ன சாப்பிட்டா பெட்டரா இருக்கும் அப்படின்னு ஒரு ஈட்டிங். மத்தியானம் வந்து வீட்டில் சமைக்கிறா, ஓகே எப்படி வந்து உங்க சமையல் நீங்க மாத்தலாம், ஹவு கேன் யூ சேஞ்ச் இட். ஓகேங்களா? ஸோ சட்டலா இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு லாங் டேர்ம் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கான ஹேபிட்ஸ் எடுத்துட்டு வரதுக்கு the initial 3 months would be a good time. Okay. Do this for a longer time. That's the simple answer. In 90 days transformation, it's good to build habits. But if you want to change long term, இப்போ physic transformation சொல்றீங்களா, transformation is an adaptation. ஓகேங்களா? உங்க லைஃப் ஸ்டைல் ஒரு ரிஃப்ளெக்ஷன் தான் உங்க பிசிக். No biological species is supposed to be fat. கான் நம்பர் இருக்கும் குட்டா இருக்கா இல்லையா, அதோட பாடி ஃபேட் பர்சன்டேஜ் என்னன்னு பாருங்க. ஓகே, யானையோட பாடி ஃபேட் பர்சன்டேஜ் பாருங்க. எவ்ரிதிங் will be between 15 to 20 or below 15. ஓகே ஓகேங்களா? ஹியூமன் பீயிங்ஸ், சர்டன் பிரீட் டாக்ஸ், ஓகேவா, சர்டன் கேட்டில், நம்ம வளர்க்குற அனிமல்ஸ் மட்டும் தான் நம்ம சாப்பாடு போட்டு ஆக்டிவிட்டி இல்லாம குண்டார தன்மை கெப்பாசிட்டி அப்படிங்கிறது அதுங்களுக்கு வந்திருக்கு. லேபரட்டோர் நிறைய நீங்க பார்த்துருப்பீங்க. குண்டா சுத்தி நாய்க்கு டயபிட்டிஸ் வரும், ஜூல இருக்க சிங்கத்துக்கு டயபிட்டிஸ் வரும். சிங்கம் கார்போஹைட்ரேட்ஸ் சாப்பிடல, வெறும் மீட் தான் சாப்பிடுது, அதுக்கு டயபிட்டிஸ் வரும். சொல்லுங்க, பிசிக்கல் ஆக்டிவிட்டி கிடையாது. ஹியர்ஸ் த ஹோல் திங். பிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாம உங்க உணவு தேவையில்லாத உணவு இல்லாம உங்களால வந்து லாங்கா சஸ்டைனபிளா லைஃப் வாழ முடியாது. இஃப் யூ ஆர் ஃபேட் இட்ஸ் பிகாஸ் யூ ஏட் டூ மச் அண்ட் யூ didn't மூவ் enough. If you are fat it's because you have been eating too much, you are not moving enough. If people say it's because I have certain hormone issues, body issues, GLP-1 அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரக் வந்துட்டு இருந்துச்சு. GLP-1க்கு முன்னாடி பாடி பாசிட்டிவிட்டி ரொம்ப ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. பாடி பாசிட்டிவிட்டி என்டாஸ் பண்ண செலிபிரிட்டிஸ் எல்லாமே GLP-1 வந்ததுக்கு அப்புறம் ஏன் சடனா வெயிட் லாஸ் பண்ணாங்க? குண்டா இருந்தா குண்டாவே இருக்க வேண்டியதானே, உடம்பு நல்லதுன்னு தெரியுது இல்ல. பாடி பாசிட்டிவ் அக்செப்டன்ஸ் அப்படின்னா ஏன் மேக்கப் போடுறீங்க? பாடி பாசிட்டிவிட்டி இருக்கு இப்போ. ஏன்னா அவனுக்கு எனக்கு அதுதான் சந்தேகம் ஃபர்ஸ்ட்.
ஏன் மேக்கப் போடுறாங்கடா? ஏன் மேக்கப் போடுறாங்க? இல்ல 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 பாடி பாசிட்டிவிட்டி ப்ரோ. பாடி பாசிட்டிவிட்டி. இப்போ வந்து பாடி ஷேமிங் பற்றி நான் லைட்டாக அட்ரஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பாடி ஷேமிங் வந்து ஏன் கரெக்ட், மோஸ்ட் ஆஃப் த ஃபேட் பீப்புளை வந்து ஃபேட் ஷேமிங் பண்ணுறாங்க. அது ஏன் கரெக்ட் இல்லைன்னு சொல்கிறேன்னா, இது வந்து என்னோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து நான் சொல்கிறேன், ஐ மே பி ராங், பட் மோஸ்ட் ஆஃப் த 90% ஆஃப் த ஒபீஸ் பீப்புள் டோன்ட் நோ வை தே ஆர் ஃபேட். ஓகே. அவங்க ஃபுட்டை சாப்பிட்றதே வந்து அவங்க வந்து ஒரு ஜாலிக்கு சாப்பிடுவாங்க, ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு சாப்பிடுவாங்க, இல்லை வீட்டில் ஃபுட்டு கொடுக்குறவங்க சாப்பிடுவாங்க. தே ஆக்சுவலி டோன்ட் நோ. உண்மையாக சொல்ல போனால், ஏன்னா நான் அப்படி சின்ன வயசுல அப்படி தான் இருந்தேன். எப்படி என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு 3 நாள் நடக்க ட்ரை பண்ணியிருப்பாங்க, 4வது நாள் ஃபெயில் ஆயிருப்பாங்க, அப்படியே விட்டுருப்பாங்க. இல்லை ஓவர் ட்ரெயின் பண்ணி எக்ஸாஸ்ட் ஆகி ஃபெயில் ஆயிருப்பாங்க. பட் தே டோன்ட் நோ எப்படி வந்து ஒரு ஆப்டிமல் ட்ரைனிங் வால்யூமில் ட்ரெயின் பண்ணணும், எப்படி ஒரு ரிகவரபிள் ட்ரைனிங் வால்யூமில் ட்ரெயின் பண்ணணும், வாட் இஸ் கன்சிஸ்டன்சி லுக்ஸ் லைக், ஹவு டிசிப்ளின் ஆக்சுவலி லுக்ஸ் லைக், இதெல்லாம் நிறைய ஒபீஸ் பீப்புளுக்கு வந்து தெரியாது. ஸோ இதனால வந்து ஃபேட் ஷேமிங் ரொம்ப தப்பு. ஆனால் அதே சேம் டைமில் வந்து பாடி பாசிட்டிவிட்டின்னு சொல்கிற நிறைய ஃபீமேல் இன்ஃப்ளூயன்சஸ் இருக்காங்க. அது ரொம்ப தப்பு. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு பர்டிகுலர்லி ஃபீமேல் இன்ஃப்ளூயன்ஸ், ஐ டோன்ட் வாண்ட் டு நேம் அ ஃபீமேல் இன்ஃப்ளூயன்சர், பட் நான் ஃபுட் விளாகர்ஸும் சில பேரை பார்த்துருக்கேன். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தரை பார்த்தேன். அவர் என்ன பண்ணாருன்னா, வெயிட் லாஸுக்குன்னு சொல்லிட்டு ஒன்று ப்ரொமோட் பண்ணார். இன்னைக்கு நாள் வரைக்குமே அவர் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா வேற ஒன்று ப்ரொமோட் பண்ணியிருக்காரு. ஆனால் அவர் வந்து வெயிட் லாஸ் பண்ணியிருக்காரு, வெயிட் கெயின் பண்ணியிருக்காரு. சாரி, ஆனால் உண்மையாக நான் சொல்கிறேன். அதே மாதிரி ஒரு ஃபீமேல் இன்ஃப்ளூயன்சரும் ஒரு டான்ஸ் ஆடிலாம் போடுவாங்க வைங்களேன், அவங்களும் நான் பார்த்தேன். 1 இயருக்கு முன்னாடி வந்து நிறைய வெயிட் லாஸ்க்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நாள் வரைக்கும் அவங்க ப்ரொமோட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் வந்து அவங்க வந்து இன்னும் அதே சேம் டைமில் இன்னொரு டைம் என்ன பண்ணுறாங்கன்னா, என்னை இப்படிலாம் கிண்டல் பண்ணுறாங்க, அதனால் அதை நினச்சி நான் கவலைப்பட மாட்டேன், இன்னொரு வீடியோவும் போடுறாங்க. ஆனால் அதை வச்சு இன்னொரு வீடியோவும் போடுறாங்க. இப்போ நான் ஃபேட் லாஸ் பண்ணுறதுக்கு வந்து இதுதான் பண்ணுறேன், நான் வெயிட் லாஸ் ஜேர்னியை ஷேர் பண்ணுறேன். அதனால இந்த பாடி பாசிட்டிவிட்டி சொல்றவங்க வந்து உண்மையிலே கரெக்ட் இல்லை. நானே வந்து சில இடத்துல வந்து பாடி பாசிட்டிவிட்டி நான் பண்றேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து கிட்டத்தட்ட 72 kgs வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன். 72 kgs வெயிட் லாஸ் இந்த ஹைட்ல நான் குறைச்சதுனால எனக்கு லூஸ் ஸ்கின் இருக்கு. அந்த டைம்ல கூட எனக்கு லூஸ் ஸ்கின் இருக்குன்னு நான் சொல்றேன். ஆனா இந்த லூஸ் ஸ்கின்னை கூட நான் டைட் ஆக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஒரு நாளும். எப்படின்னா, ஒரு டயட் பிரேக் எடுப்பேன், மறுபடியும் டைட் பண்ணுவேன். நான் அதை வந்து நான் ஜாலியா, இது வந்து பர்ஃபெக்டான எல்லாருக்கும் லூஸ் ஸ்கின் வரணும்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா லூஸ் ஸ்கின் வர வாய்ப்புகள் இருக்கு. எப்பனா ஒரு பர்டிகுலர் கண்டிஷன்ஸ் மேல. ஒருத்தர் வந்து பாடி ஃபேட் பர்சன்டேஜ் 50க்கு மேல இருக்குன்னா ஒருத்தருக்கு, அவங்களுக்கு வந்து லூஸ் ஸ்கின் வர கண்டிஷன்ஸ் அதிகம். ஏன்னா ஸ்கின் வந்து எலாஸ்டிசிட்டி இழந்து ஒரு பிளாஸ்டிக் ஸ்டேட்டுக்கு போயிருக்கும். ஸோ அந்த மாதிரி டைம்ல வந்து லூஸ் ஸ்கின் வரும். ஆனா அதையும் நீங்க டைட் பண்ணலாம். எப்படின்னா, மசில் மாஸ் பில்ட் பண்றது, பாடி ஃபேட் பர்சன்டேஜ் லோயர் பண்றது. இப்போ நான் கூட அந்த மாதிரி சீரிஸ் நிறைய பண்ணலாம் பண்ணிட்டு இருக்கேன். ரீசெண்டாக இந்த செலிபிரிட்டிஸ் எல்லாமே டிராஸ்டிக்காக வந்து அப்படியே லீனாக ஒல்லியாருவாங்க. இந்த எக்ஸாம்பிள் எனக்கு ரொம்ப பிடிச்ச அரினா கிரேடே. அவங்க வந்து அப்படியே ஸ்கின்னியாக இருப்பாங்க. சடன் டிராஸ்டிக்கான ஒரு வெயிட் லாஸ் பண்ணுறாங்க. ஐ மீன், அது வந்து ஒரு ட்ரெண்டாக கொண்டு வர மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. இஸ் தட் ஹெல்தி? இப்போ அது ஹெல்தி இல்லைன்னு நீங்கள் என்கிட்ட கேட்கணுன்றது அவசியம் இல்லை. உங்களுக்கு பார்த்து அந்த மூஞ்சியை பார்த்தாலே தெரியும், அந்த உடம்பை பார்த்தாலே தெரியும், அவங்க நடைமுறைகளே மாறிடும் டோட்டலாக. ஸோ இது 3 விஷயமா நம்ம பார்க்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வெயிட் லாஸ் ட்ரக்ஸ் இப்போ மார்க்கெட்டில் வந்து ஒரு 2 to 3 இயர்ஸாக ப்ரெவலண்ட்டாக இருந்து செலிபிரிட்டிஸ்க்கு அதுக்கு இன்னும் பெட்டர் ஆக்சஸ் இருக்கிறதுக்கு காரணம் they be able to afford it. இப்போ நீங்கள் வாங்கணும்னு நினச்சாலும் நீங்கள் அதை வாங்கலாம். பட் எவ்வளோ கண்டினியூவலாக அதை எடுக்க முடியும்? நீங்கள் ஒரு டாக்டர் கிட்ட ரெகுலராக போயிட்டு கன்சல்ட் பண்ணிட்டு உங்களோட டோசேஜஸ் ரிலேட்டடாக கன்சல்ட் பண்ண முடியுமா ஒரு காமன் மேனாக இண்டிவிஜுவலான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எந்த அளவுக்கு ஆக்சஸ் டு மணி வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, ரெக்ரியேஷ்னலாக ட்ரக் யூசேஜ் பண்ணுறது, இல்லாட்டி ஹார்ட் ட்ரக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா எவனுக்கு வேணாலும் ஆக்சஸ் இருக்கு. இப்போ வந்து சம்பாதிக்காதவனும் வந்து போதைக்கு அடிக்டே இருக்கான், சம்பாதிக்கிறவனும் போதைக்கு அடிக்டே இருக்கான். ஸோ இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, தம் அடிச்சுக்கிட்டே இருந்தா வெயிட்டை குறைச்சிட்டான்டா, தம் அடிக்கிறான் டீ குடிக்கிறான், இதுலேயே வெயிட்டை குறைச்சிட்டான், 10 கிலோ குறைச்சிட்டான் அப்படின்லாம் சொல்றது காரணம், உன்னோட ஆப்படைட் சப்ரஸ் பண்ற விஷயம் நீ என்ன பண்ணனாலும் ஒரு பாயிண்ட்ல நீ சாப்பிட மாட்ட. ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது கூட வந்து பார்த்தீங்கன்னா, சில டைம் இந்த செலிபிரிட்டிஸ் எல்லாம் ட்ரக்குக்கு வந்து அடிக்ட் ஆகிட்டு ஆப்படைட்டை இழந்து சாப்பிடாததுனால அப்படி இருக்க ஆரம்பிக்கலாம். 3வதா நீங்க என்ன பார்க்கலாம்னா, ஈட்டிங் டிசார்டர் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு ப்ரெவலண்டான விஷயம். இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஞ்ச் ஈட்டிங் டிசார்டர் இருக்கலாம். இதுக்கு வந்து அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன செய்வாங்கன்னா, சாப்பிட்டுட்டே இருப்பாங்க, சாப்பிட்டு அந்த பிஞ்ச் ஈட் பண்ணி ஐயோ நம்ம சாப்பிட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு போய் வாந்தி எடுப்பாங்க. இன்னொன்று குரூப் என்ன பண்ணுவாங்கன்னா, எக்ஸசிவா ஒரு பாயிண்ட்ல சாப்பிட்டு
அதுக்கப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸசிவா எக்ஸசைஸ் பண்றது 6 மணி நேரம் 7 மணி நேரம் 8 மணி நேரம் 10 கிலோமீட்டர் போய் ஓடுறது, இது நம்ம சாப்பிட்டுட்டோம் அப்படின்ட்டு அந்த கில்ட்ல இருந்து பண்றதுனால வருது. இந்த 3 விஷயங்களுமே இந்த செலிபிரிட்டிஸ் எல்லாம் திடீர்னு இந்த ஒல்லி குச்சியாட்டம் ஆகுறது, இதெல்லாம் நீங்க இதனால நோட் பண்றதா? ஸோ அவங்க மோரோவர் அவங்க ட்ரக்ஸ் யூஸ் பண்ணி தான் அதை பண்றாங்க. இல்ல இந்த மூணாவதா இருந்தது தான் தெரியாது, நமக்கு தெரியாது. மூணாவதா இருக்கிறது தான் ஈட்டிங் டிசார்டர். they might be struggling with an eating disorder. இப்போ ஏன்னா இப்போ ஒரு ஹெல்தியான பாடினா நீங்க எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க? இப்போ சிம்பிளா சொல்லலாம்னா, நீ வெயிட் லாஸ் பண்றீங்களோ மசில் பில்டிங் பண்றீங்களோ, சாப்பிட்டு எக்ஸசைஸ் பண்றது தான் ஆக்சுவல் ஹெல்த்துக்கான பண்ண வேண்டிய விஷயம். ஓகே, வெயிட் லாஸ் வேற, ஃபேட் லாஸ் வேற. ஓகேங்களா? வெயிட் லாஸ் யாராலலாம் பண்ண முடியும். ஃபேட் லாஸ் இப்போ சிம்பிளா இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு மரம் இருக்கு, மரத்தை வெட்டுறது கஷ்டமா, செடியை மரமா வளர்க்கறது கஷ்டமா? வெட்டுறது வந்து ஈஸி, வளர்க்கறது கஷ்டம். கம்பேரிட்டிவ்லி இட்ஸ் ஈஸி. ஆமா, ஓகேங்களா? சிமிலர்லி ஃபேட் எக்ஸிஸ்ட் இன் யுவர் பாடி, இட்ஸ் ஆல்ரெடி தேர். மசில் நீட்ஸ் டைம் டு க்ரோ. மசில் வளர்ந்தாலே உங்க பேசல் மெட்டபாலிக் ரேட் அதிகமாகும், உங்க பாடிக்கு வந்து கேலரிஸை யூஸ் பண்ற கெப்பாசிட்டி அதிகமாகும், யூல் பி மோர் மெட்டபாலிக்லி ஆக்டிவ். ஓகேங்களா? இதுக்காக தான் உங்களுக்கு ஃபேட் லாஸ் ஆக்சுவலி பண்ணோம்னா யூ நீட் டு ஹாவ் அ குட் ரிலேஷன்ஷிப் வித் ஃபுட். யூ நீட் டு ஹாவ் கண்ட்ரோல் ஓவர் யுவர் ஃபுட். ஓகேங்களா? எக்ஸசைஸ் ஃபிட்னஸ் சொல்லித்தர முதல் விஷயமே டிசிப்ளின் அண்ட் கன்சிஸ்டன்சி. அதுக்கான பை ப்ராடக்ட் தான் நீங்க பில்ட் பண்ற மசிலோ, உங்களுக்கு வரக்கூடிய ஸ்கில்லோ, உங்களுக்கு லூஸ் பண்ணக்கூடிய ஃபேக்டோ. ஓகேங்களா? இது பண்ணாம ஒரு 30 நாளைக்கோ 90 நாளைக்கோ அந்த டயட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணுவாங்க, சாப்பிடாம இருந்து வெயிட் லாஸ் பண்ணோம் அப்படின்னா யூ வில் லூஸ் வெயிட். தட் இஸ் நாட் தி மோஸ்ட் ஹெல்தி திங் டு டூ. ஸோ அவங்க வந்து மேபி வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சி பண்ணிருக்கலாம். ப்ளஸ் இப்போ செலிபிரிட்டிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க ரிச்சாக இருப்பாங்க, அவங்ககிட்ட எல்லாத்துக்குமே ஆள் இருக்கும், அவங்களுக்கு வந்து ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கறதுக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து மேபி வெயிட் லாஸ் மட்டும் தான் ஜென்ரல் கோல்னால அவங்க நார்த் இந்தியாவில் ஒருத்தரை பார்த்துருக்கேன் நான். ஸோ அவர் வந்து ரொம்ப நிறைய ஷோஸ்லாம் நடத்திட்டு இருப்பாரு. ஆமாம் ஆமாம், அவர் வந்து ரொம்ப ஒல்லி ஆகிட்டார் திடீர்னு. அப்புறம் தான் கண்டுபிடிச்சா அவர் வந்து சில ட்ரக்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதா சொல்லி அவரே சில இதில் சொல்லியிருந்தாரு. ஆனால் அந்த மாதிரி ஆகணும் அவசியமே இல்லை. ஓகே விஷால் ப்ரோ, நீங்கள் வந்து ஒரு வீடியோ பண்ணியிருந்தீங்கல்ல, அந்த ரா பாட்காஸ்ட்னு சொல்லிட்டு, அதில் லாஸ்ட்டில் வந்து நீங்கள் ஒன்று சொல்லியிருந்தீங்க, இஃப் யூ கான் கண்ட்ரோல் யுவர் மவுத் தென் நீ வந்து டெம்ப்டேஷன் போய் நீ வந்து சீட் பண்ணுவ அப்படின்ற மாதிரி இருந்துச்சுல. ஹவு ஷுர் யூஆர்? ஏன்னா அது வந்து சூடோ ஃபெமினிஸ்ட் வந்து இந்த ஆன்லைனில் நான் வந்து ஒருத்தவங்களாம் பார்த்துருக்கேன், ஆல் மென்ஸ் ஆர் பொட்டன்ஷியல் ரேபிஸ்ட் அப்படின்னு ஒன்று சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த அந்த மாதிரி இருந்துச்சு. பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு நோ அபௌட் all men are potential rapists. Potential. Okay, அங்க அந்த potential தான் நீங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம். ஓகேங்களா? If I say all men have the potential to be successful, would you disagree with that? No, right? So what is the word over there to be exact? பண்ண முடியும். ஆனா எத்தனை பேர் பண்றாங்க? See, there's this whole thing about being capable of violence. தப்பு பண்றதுக்கும் வலிமை தேவை, தப்பு நடக்காம பாத்துக்கிறதுக்கும் வலிமை தேவை. ஆண்கள் பண்ற தப்ப ஆண்களால மட்டும்தான் தடுக்க முடியும். Biologically, you can never say women and men are equal. You can say equal in value, but women and men are biologically opposites. We have to be codependent. So, பெண்கள் கிட்ட ஆண்களை பாதுகாக்கிறதுக்கு ஆண்கள் தேவை, அதே மாதிரி ஆண்கள் கிட்ட இருந்து பெண்களை பாதுகாப்போம் ஆண்கள் தேவை. So the word potential is really important. எதுக்கு ஃபிட்னஸ் பாட்காஸ்ட் இந்த விஷயம்? இல்ல ப்ரோ, அதில் நீங்க சொன்ன அந்த இப்போ ஃபுட்டு கண்ட்ரோல் பத்தி தான் அங்க நீங்க பேசியிருந்தீங்க இல்லையா? ஸோ விச் இஸ் இப்போ எனக்கு நல்லா சாப்பிட பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, வாட் டஸ் நான் சொன்ன மாதிரி ஃபிட்னஸ் உங்களுக்கு சொல்லி கொடுக்குற அடிப்படை விஷயம் என்ன? டிசிப்ளின். when you have control over something which tempts you, அது அப்படியே you can apply it in every place in your life. Okay, if I have the discipline, என்னால வந்து ஒரு நாளைக்கு 3 hour டெடிகேட் பண்ணி போய் எக்ஸசைஸ் பண்ண முடியும், 1 hour டெடிகேட் பண்ணி போய் கார்டியோ பண்ண முடியும், உப்பு இல்லாம வெறும் சிக்கனை மட்டும் சாப்பிட முடியும், டேஸ்ட் பட்ஸ் என்னதான் எனக்கு வந்து கிரேவிங்ஸ் எடுத்தாலும் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னா, இந்த கண்ட்ரோல் நான் என் வாழ்க்கையில் எல்லாத்தையும் போடலாம். இப்போ என்னால் உட்காந்து 3 மணி நேரம் ஒரு டாபிக் படி அப்படின்னா அதுக்கான டிசிப்ளின் எனக்கு இருக்கு. ஐ கேன் டூ தட், பட் ஐ ஹாவ் டு புட் மை மைண்ட் நோயிங் தட் ஐ ஷுட் டூ தட் ஃபார் பெட்டர் ஃபியூச்சர். ஸோ இங்க இந்த கண்ட்ரோல் அப்படிங்கிற விஷயம் தான் ஒரு ஃபேக்டர் நாங்கள் எடுத்து வச்சேன். ஸோ ஃபுட் இஸ் த டெம்ப்டேஷன். இஃப் யூ கண்ட்ரோல் ஃபுட், இஃப் யூ கேன் கண்ட்ரோல் யுவர் ஃபுட் அண்ட் யுவர் லஸ்ட், யூ கேன் வின் அஸ் அ மேன். as simple as. ஓகே, கரெக்ட் தான். ஆமாம், ஜென்ரலே வந்து பார்த்தீங்கன்னா டிசிப்ளின் தான் எல்லாத்துக்குமே கீ. ஒரு விஷயம் பிடிச்சிருக்குன்னு பண்ணுறதோட அது நம்மளுக்கு தேவையான்றது அந்த பாயிண்ட்ல ரொம்பவே முக்கியம். ரொம்ப இன்டிசிப்ளின்டாக இருக்கும் போது நம்மளால கண்டிப்பாக நம்ம ப்ராக்ரஸில் இருக்க முடியாது. ப்ளஸ் யூ ஹேவ் டு ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட், இஸ் யுவர் டெம்ப்டேஷன் பொட்டன்ஷியலி டிஸ்ட்ரக்டிவ்? அண்ட் டெம்ப்டேஷனை நீங்கள் ஒரு ரிவார்டாக ட்ரீட் பண்ணிக்கப்பா. சே ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட ரொம்ப பிடிக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இந்த வாரம் ஒழுங்காக நான் வந்து
ஒர்க் அவுட் பண்ணி டயட் பண்ணி எனக்கு ஒரு 2 கிலோ போயிடுச்சு அப்படின்னா ஒரு சின்ன ஸ்கூப் ஐஸ்கிரீம் நான் ரிவார்டா கன்சிடர் பண்றேன் அப்படின்னா ஐ ஹாவ் ஏர்ன் தட் ரிவார்ட். அந்த ஐஸ்கிரீம் எப்பவுமே பார்த்தா டெம்ட் ஆகும். ஆனா அந்த டெம்டேஷனை ஒரு ரிவார்டா ட்ரீட் பண்ணி இட்ஸ் நாட் கோயிங் டு பொட்டன்ஷியலி ரூயின் மை லைஃப். ஒரு எக்ஸாம்பிள் நீங்க சொன்ன மாதிரி ஒரு அஃபேர் as an example that is going to potentially ruin அது நான் சொல்ல ப்ரோ. நீங்க சொன்ன எக்ஸாம்பிள் தான். நான் சொல்லல. நீங்க எடுத்து வச்ச எக்ஸாம்பிள் தான். ஓகேங்களா? யூ ஆல்ரெடி ஹேவ் சம்திங் ஒர்க், உங்களுக்காக ஒரு ஃபேமிலி இருக்கு, கிட்ஸ் இருக்கு, ஒரு லைஃப் இருக்கு அப்படின்னா யூ ஆர் டூயிங் சம்திங் தட் இஸ் பொட்டன்ஷியலி கோயிங் டு ரூயின் அண்ட் டிஸ்ட்ராய் எவ்ரிஒன் ஓவர் ஹியர். இத பண்ற ஒரு டெம்டேஷன் உங்களுக்கு என்னதான் இருந்தாலுமே, யூ டெம்டேஷன் இருந்தா ஆக்சஸ் இருந்தாலுமே only if you have the discipline, no matter how tempting it is, you can control yourself. அந்த டிசிப்ளினை சொல்லி கொடுக்குற முதல் அடிப்படை விஷயமே ஃபிட்னஸ் தான். டிசிப்ளின் ஓவர் வாட் யூ ஈட், த டிசிப்ளின் டு கோ த்ரூ ஹார்ட்ஷிப்ஸ், த டிசிப்ளின் டு அவாய்ட் டெம்டேஷன்ஸ். இது மூணுமே ஃபிட்னஸ் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுத்துரும். இப்போ டயபெட்டிக்ஸ் வந்து இந்தியாவில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிட்டு இருக்கு. லிட்ரலி எங்கள் பாட்டி வந்து ஷீ இஸ் லைக் 80, அவங்களுக்கு 80s வந்து சுகர் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க இருந்தது, அவங்களுக்கு சுகரு எந்த இதுவுமே வந்ததில்லை. ஆனால் அவங்க வந்து ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் பண்ணது வந்து அவங்களோட ஃபுட்டு. அவங்களுக்கு வந்து இப்போது நார்மல் ஆயிடுச்சு சுகர் லெவல்ஸ் எல்லாமே. அவங்க வந்து ஃபாலோ பண்ணது ஒரு ஸ்ட்ரிக்ட் டயட்டாக ஃபாலோ பண்ணாங்க. ஆனால் அவங்க இப்போது எதை பார்த்தாங்க, யார் சொன்னாங்க அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியல. காலையில் எழுந்திரிச்சோன்னா அவங்க எடுத்து சாப்பிட்டது ஓட்ஸ் தான் இருந்துச்சு. ஓட்ஸ் சாப்பிட்டாங்க, பால் எல்லாத்தையும் கம்மி பண்ணாங்க, அண்ட் தென் ஃபுட்டு எல்லாத்தையுமே ப்ரொப்போர்ஷனை வந்து கம்மி பண்ணாங்க. ஒயிட் ரைஸ் வந்து கம்மி பண்ணிட்டாங்க. மதியானம் ஆனால் க்ரீன் வெஜ்ஜிஸ் தான் எடுத்துக்கிட்டாங்க. நைட்டு தோசையோ ஆயில் ஐட்டம்ஸோ எல்லாத்தையும் விட்டுட்டு இட்லி 1-2 இட்லி இப்படின்ற மாதிரி பண்ணாங்க. அவங்களுக்கு சுகர் லெவல் வந்து கம்மியாகிடுச்சு. எனக்கு வந்து அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. 80s அவங்களுக்கு சுகர் வந்தோடனே அவங்க பண்ண ஒரு விஷயம் இந்த இது எல்லாமே இருந்துச்சு. ஆனால் இப்போ இருக்கிற நான் என்னோட தெரிஞ்ச ஒரு சர்க்கிளில் இருக்கவங்க தேர் ஜஸ்ட் நியூ ஃபாதர், பட் ஆனால் அவங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்குது. இது எல்லாமே எப்படி ஒருத்தவங்க கண்ட்ரோல் பண்ணுறது இஃப் தே ஆர், ஏன்னா இதை கண்ட்ரோல் பண்ணணும். நான் போய் படிக்க போகும்போது என்னென்ன வரும், கிளைசமிக் இண்டெக்ஸு, கிளைசமிக் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் வருது, வச்சு எனக்கு தெரியல, புரிய மாட்டேங்குதுன்னு. ஸோ சிம்பிளாக அதை எப்படி கிராக் பண்ணுறது? இது இப்போ என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏஜ் ஆஃப் 19 எனக்கு ப்ரீ டயபெட்டிக் கண்டிஷன் இருக்குது. இப்போ என் கழுத்து தெரியுதுல்ல, ஆமாம், என் கழுத்து ஃபுல்லாக கருப்பாக இருக்கும். என்கிட்ட அந்த ஃபோட்டோஸில் இருக்கு, என் கழுத்தே தெரியாது. ஆகன்தோசஸ் நாகரிகான்ஸ்னுவாங்க. அது வந்து லைக் ரொம்ப வந்து சுகர் ஸ்பைக் ஆகுது அப்படின்றப்போ நம்ம ஸ்கின்ல வந்து மெலட்டோனின் செக்ரீஷன்னால வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் டயபெட்டிக்ஸை ரிவர்ஸ் பண்ணோம், இல்லை ப்ரீ டயபெட்டிக் கண்டிஷன்லேருந்து மாதிரி ஹெல்த்தியாக மாறணும்னு நினச்சிங்கன்னா யூ ஹேவ் டு ஸ்டார்ட் அ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஓகே, எனி ஃபார்ம் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. நான் வந்து இப்போ ஜிம்முக்கு தான் போகிறேன்னு இல்லாமல் நான் வந்து என்ன பண்ணேன்னா டெய்லி எனக்கு வந்து டைமே இல்லை. நான் காலேஜுக்கு வந்து ஒரு 1 hour ட்ராவல் பண்ணி போகணும், 1 hour ரிட்டர்ன் வரணும். வீட்டில் வந்துட்டு காலேஜ் ரெக்கார்டு எழுதணும், நிறைய இதெல்லாம் கொடுப்பாங்க, அசைன்மெண்ட்லாம் கொடுப்பாங்க, அப்படிலாம் இருந்தது. ஆனால் இப்போ என்ன பண்ணேன்னா நான் ஒரு டார்கெட் செட் பண்ணிட்டேன். டெய்லி வந்து காலையில் வந்து நான் வந்து ஒரு 20 நிமிஷம் நடக்கணும்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட் செட் பண்ணிட்டேன். அதுதான் நான் ஸ்டார்ட் பண்ணுது. இப்போ யாரெல்லாம் வந்து டயபெட்டிஸ் ரிவர்ஸ் பண்ண நினைக்கிறாங்க, இல்லை இந்த மாதிரி லைக் இந்த ப்ரீ டயபெட்டிக் கண்டிஷனில் இருக்காங்களோ, ஸ்டார்ட் எனி ஃபார்ம் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுதான் ரொம்ப முக்கியம். நம்பர் 2 வந்து சிம்பிள் கார்போஹைட்ரேட்ஸ், சுகரி ஐட்டம்ஸு, ஸ்வீட்டாக இருக்கிறது, ஜங்க் ஃபுட்ஸ், இதெல்லாம் வந்து லிமிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ப்ளஸ் ஃப்ரீக்வன்சியை குறைக்கணும். எடுத்தோடனே கம்ப்ளீட்டாக கட் பண்ணுறது வந்து கஷ்டமான விஷயம் தான். ஸோ நான் வந்து என்ன பண்ணேன்னா, நான் வந்து இப்படிதான் அப்ரோச் வச்சுக்கிட்டேன். ஸோ நான் வந்து ஒரு நோட்டு மாதிரி வச்சுக்கிட்டேன். டெய்லி நைட்டு வந்து நான் காலிலேருந்து என்ன சாப்பிட்றேன்னு வந்து நான் அளவோட நான் இன்னைக்கு வந்து காலைல வந்து 3 தோசை சாப்பிட்டேன், 2 முட்டை சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருவேன். ஸோ சாப்பிட்றத வந்து ட்ராக் பண்ண ஆரம்பிங்க. ஸோ அக்கௌண்டபிளாக இருக்கீங்க, இல்லை நீங்கள் ட்ராக் பண்ணுறீங்க, அந்த டைமில் வந்து நீங்கள் இன்னும் பெட்டராக டிசிப்ளின்டாக இருப்பேன். என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான். ஃபோட்டோஸ் எடுத்தேன், இந்த மாதிரிலாம் பண்ணேன். நம்பர் 3 வந்து ப்ரோட்டீன் இன்டேக்லேயும் ஃபோக்கஸ் பண்ணோம். லைக் கார்பை வந்து மினிமைஸ் பண்ணிவிட்டு ப்ரோட்டீன் இன்டேக் அண்ட் குட் ஹெல்த்தி ஃபேட்ஸ் சாப்பிட்ணும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் பண்ணிட்டு அண்ட் ஸ்லீப்பு. ஸோ மிச்சப்படி வந்து அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம்னா, கடைசியாக ஒரே ஒரு முக்கியமான விஷயம், கண்டிப்பாக நீங்கள் டயட் ஸ்டார்ட் பண்ணும் போதோ, இல்லை உங்கள் ப்ராக்ரஸ் ஸ்டார்ட் பண்ணும் போதோ, இல்லை ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு பிரேக் ஏற்படும். ஓகே, எனி ஃபார்ம் ஆஃப் பிரேக், ஒரு மென்டல் பிரேக் ஏற்படலாம், இல்லை வீட்டில் ஒரு வேலை சொல்லியிருக்கலாம், இல்லை யாராவது இறந்துருப்பாங்க, இல்லை ஒரு ஃபங்க்ஷன் வந்திருக்கும், ஃபெஸ்டிவல் வந்திருக்கும். ஆனால் நீங்கள் அந்த பிரேக் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு மொத்த ப்ராக்ரஸையும் விடாமல் யூ ஹேவ் டு ரீஸ்டார்ட். ஏன்னா கன்சிஸ்டன்சி வந்து ஒரே லைனாக போகாது, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதெல்லாம் கம்மி. அண்ட் ஒரு மிஸ்டேக் நடக்குதுன்னா அந்த மிஸ்டேக் நடந்ததுன்னு நினச்சி வருத்தப்படாமல், அந்த மிஸ்டேக் எதனால் நடந்தது அதை அனலைஸ் பண்ணி அதுலேருந்து இன்புட்ஸ் எடுத்துகிட்டு நம்ம ப்ராக்ரஸை ரீஸ்டார்ட் பண்ணோம்னா நம்மளால ப்ராக்ரஸை பெட்டராக பண்ண முடியும். ஓகே, ஏன்னா என்ன கேட்டிங்கன்னா, எனக்கு நினைவு தெரிஞ்சு நான் 13 வயசுலேருந்து வெயிட்டு குறைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் 19 வயசுல தான் எனக்கு ஓரளவுக்கு சக்ஸஸ் வந்துச்சு.
ஸோ அப்போ வந்து நான் பண்ண தப்பு என்னன்னா ஒரு வாட்டி கூட என் ப்ராக்ரஸ் அனலைஸ் பண்ணல. ஆனால் 19 தான் வந்து நான் அனலைஸ் பண்ணேன் என்ன மிஸ்டேக் பண்ணுறேன், நான் கன்சிஸ்டண்ட்டாக இல்லை. என்னால் நான் ஒரு வாட்டி ஒரு டேட்டா எடுத்து பார்க்கும்போது என்னால் 26 நாள் மேலே ஒரு விஷயத்தை தொடர்ந்து பண்ண முடியல நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே. ஸோ அப்போது வந்து 1000 நாள் தொடர்ந்து பண்ணால் என்ன, பண்ணி பார்த்தா எப்படி இருக்கும், ஒரு நாள் நம்ம மாறுவோமா அப்படின்னு தான். எனக்கு வந்து பேசிக் ரிசல்ட் தெரியறதுக்கே ஒரு 250 நாள் மேலே ஆச்சு. ஸோ அந்த மாதிரி. ஓகே. இப்போ அந்த கிளைசமிக் லோடு கிளைசமிக் இண்டெக்ஸ்ன்னு சொல்கிறாங்களா ப்ரோ, அது ஃபுட்டில் எப்படி ஒருத்தவங்க பார்ப்பாங்க? இன்கேஸ் இஃப் தே ஆர் டயபெட்டிக் பேஷண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை நான் அவன் அது தெரியாமல் இப்போ ஃபேட்டி லிவர்னா இட்ஸ் உங்களுக்கு அது சைன்லெஸ்ஸே இருக்காது, சைனே இருக்காது, வந்ததுக்கப்புறம் தான் தெரிய போகுது. ஸோ திஸ் மேட்டர் வென் தே ஆர் ஈட்டிங் தேர் எவ்ரிடே மீல்? சரி, அது வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டயபிட்டிஸ் இஸ் அ டிஸார்டர், நாட் அ டிசீஸ். வந்துருச்சு அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். ப்ரீ டயபிட்டிஸ்ல இருந்தால் உங்களால் அதை ரிவர்ஸ் பண்ண முடியும். ப்ளஸ் மோர் ஓவர் கிளைசிமிக் இண்டெக்ஸ் கிளைசிமிக் லோட்லாம் வந்து டயபிட்டிஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு வந்து நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னாலே அடிப்படை தேவையான விஷயம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. டயபிட்டிஸ் இருக்கிறவங்க ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் கம்பல்சரியாக பண்ணுவாங்க. ஓகேங்களா? பண்ணாங்க அப்படின்னா அவங்க சாப்பிட்ற கிளைக்கோஜன் எல்லாம் போய் யூட்டிலைஸ் ஆகுது உங்களுக்கு. ஓகேங்களா? என்னதான் அவங்களுக்கு வந்து இன்சுலின் செல்ஸ் கம்மியாக இருந்தாலுமே இருக்கிற கிளைக்கோஜன் யூட்டிலைஸ் ஆகிறப்போ அந்த கம்மி இன்சுலின் செல்ஸும் அதிகமாக கிளைக்கோஜன் புல்லின் பண்ண ஆரம்பிக்கும். தட் இஸ் த யூஸ் ஃபார் த கிளைக்கோஜன் இன் யர் பாடி. குளுக்கோஸ்க்கு ஒரு தேவை இருக்குது. ஓகேங்களா? இதை தாண்டி கிளைசிமிக் இண்டெக்ஸு லோட்லாம் ஏன் பார்க்கணும் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஃபுட்டோட கிளைசிமிக் எவ்வளோ சீக்கிரம் சுகர் ஸ்பைக் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளைசிமிக் இண்டெக்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு மத்தியானம் ஒரு மீல் சாப்பிட்றீங்க, ரைஸ் சாப்பிட்றீங்க, சிக்கன் சாப்பிட்றீங்க, வெஜிடபிள்ஸு, கொஞ்சம் இது ஏதாவது சைட் டிஷ் ஏதாவது எடுத்துக்கிறீங்க. ஓகேங்களா? இந்த மொத்த மீலும் ஒரு கிளைசிமிக் இண்டெக்ஸ் இல்லை, கம்ப்ளீட்டாக உங்களுக்கு எவ்வளோ சுகர் வந்து ரைஸ் ஆகுதோ அதுதான் உங்களுக்கு கிளைசிமிக் லோடு. ஓகேங்களா? இண்டெக்ஸ் ஒரு ஃபுட்டை நீங்கள் தனியாக சாப்பிட்றீங்க, அதுவும் அதிகமான குவான்டிட்டிஸ் சாப்பிட்றீங்க அப்படின்னா இண்டெக்ஸ் பார்க்குறது ஓகே. ப்ளஸ் யூ ஆல்சோ இப்போது நிறைய பேருக்கு சிஜிஎம் மாட்டர் கையில் அழகாக வச்சிருக்காங்க. ஓகேங்களா? சிஜிஎம் மாட்டர் நீங்கள் ரெகுலராக செக் பண்ணாலே யூ வில் நோ ஹவு மச் பிளட் சுகர் வேல்யூஸ் கோயிங் அப். ஓகேங்களா? அதை பார்த்து மானிட்டர் பண்ணி டயபெட்டாலஜிஸ்ட் உங்கள் ஒழுங்காக எக்ஸசைஸ் தெரிஞ்ச டயபெட்டாலஜிஸ்ட் கூட நீங்கள் ஒரு கான்டாக்டில் இருந்தீங்க அப்படின்னா you can keep your diabetes under control. How a fitness creator actually making money? ஓகே. ஸோ இப்போ வந்து 3 ஸ்ட்ரீம்ஸ் இருக்குது. ஸோ ஆப்வியஸாக ஒன்று வந்து பிராண்ட் ப்ரொமோஷன்ஸ்னு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா the reason as to why fitness creators have it better than other niches என்னை பொறுத்த வரையிலன்னா எங்களுக்கு they'll treat us as athletes. ஓகே. இப்போ நீங்கள் வந்து ஒரு பிராண்டை நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜென்ரலாக ஒரு ஸ்கின் கேர் பிராண்டோ ஹேர் கேர் பிராண்டோ என்ன ஒரு விஷயத்த மற்ற கிரியேட்டர் பியூட்டி கூட வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவாங்க, நாங்கள் வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறோம், நீ இல்லாட்டி நீ வந்து அம்பாசிடராக இருக்க, அவ்வளோதான். ஸோ எங்களை வந்து சப்ளிமெண்ட் கம்பெனிஸ் அண்ட் நியூட்ரிசூட்டிகல்ஸ் கம்பெனிஸ் வரும்போது எங்களை அட்ரஸ் பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா நீ இந்த கம்பெனிக்கான அத்லீட் இனிமேலேருந்து நீ இப்போ ஸ்போர்ட்ஸ் பீப்புளுக்கெல்லாம் ஸ்பான்சர்ஸ் தானே இருப்பாங்க. இப்போ நீங்கள் இப்போ ஹை லெவலில் இப்போ ராஜர் ஃபெடரர் எடுத்துக்கோங்க, நடால் எடுத்துக்கோங்க, இல்லாட்டி வந்து ஏதாவது கிரிக்கெட்டர் எடுத்துக்கோங்க, இவங்க எல்லாருக்கும் ஸ்பான்சர்ஸ் இருக்கிற மாதிரி எங்களுக்கு ஸ்பான்சர்ஸ்னு வரதுனால எங்களுக்கு லாங்கர் டேர்ம் கான்ட்ராக்ட்ஸ் இருக்கும். 6 மாதத்துக்கு ஃபிக்ஸ்டு ரெமுனரேஷனோட இவ்வளோ டெலிவரபிள்ஸ் நீ வந்து எங்களுக்காக ஆஃபர் பண்ணும். இல்லை நான்லாம் வந்து 1 வருஷம் கான்ட்ராக்டெல்லாம் போவேன் நான். ஏன்னா வந்து ஒரு கம்பெனியோடய 3 இயர்ஸ் ப்ளஸ்ஸாக நான் ட்ராவல் பண்ணிருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஆஃபர்ஸுங்கிறது வரதுனால எங்களுக்கு இன்னும் செக்யூரிட்டி இருக்கும். ஸோ பிராண்ட் ப்ரொமோஷன்ஸ் இந்த ஃபிட்னஸ் அண்ட் சப்ளிமெண்ட் பிராண்ட்ஸையும் தாண்டி ஃபிட்னஸ் கிரியேட்டர்ஸ் வந்து மற்ற விஷயங்களையும் ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஸோ இது மட்டும்தான் அவங்க பண்ணுவாங்கன்ட்டு இல்லை. அண்ட் அதுக்கப்புறமேல்ட்டு ஆப்வியஸாக உன்னோட சொந்த சர்வீஸாக நீ வந்து கோச்சிங் ஆரம்பிக்கிறது. ஸோ இது வந்து நீ ஒரு கப்புள் ஆஃப் பீப்புள் மட்டும் அப்பப்போ எடுத்து நீ ஒர்க் பண்ணுறது பண்ணலாம். இல்லாட்டி ஐ ஹாவ் அ கம்பெனி கால்ட் ஃபிட்னன்பா வேர் வி டேக் அ லாட் ஆஃப் பீப்புள் டுகெதர் பிகாஸ் வி ஹாவ் த கெப்பாசிட்டி டு கோச் தோஸ் மெனி பீப்புள். ஸோ அந்த லெவல் அதோட ஸ்கேலிங் கெப்பாசிட்டிங்கிறது அன்லிமிட்டெட். நீ ஸ்கேலப் பண்ணிக்கிட்டே போகலாம். நீ எந்த அளவுக்கு பண்ணணும்னு ஆசைப்படுறியோ அந்த அளவுக்கு பண்ணிட்டு போகணும். ஆர்கானிக் கண்டென்ட் மட்டும் இல்லை, அதுக்கப்புறமேல்ட்டு ஸ்டோரிஸில் எக்ஸ்பேண்ட் பண்ணுறது, இல்லை மல்டிபிள் பிளாட்ஃபார்ம்ஸில் உன்னோட விஷயத்தை கேட்டர் பண்ணுறது, அதுக்கப்புறமேல்ட்டு மெட்டா ஆட்ஸ் போகிறது, கூகுள் ஆட்ஸ் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேலிங் அப் இன் டேர்ம்ஸ் ஆஃப் லீட் ஜென்ரேஷனுங்கிறது நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே போகலாம். அண்ட் மூணாவதாக வந்து பார்த்தீங்கன்னா கோர்சஸ். ஸோ அந்த கோர்சஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு குக் புக்காக இருக்கலாம், இல்லாட்டி வந்து நான் வந்து ஒரு ஃப்ரீ ஒர்க் அவுட் ப்ரோக்ராம் ஆஃபர் பண்ணி அது மூலயமா லீட் ஜென்ரேஷன் கன்வெர்ட் பண்ணி ஒரு ஃபனலாக அதை ட்ரீட் பண்ணி என்னோட கோச்சிங் பிஸ்னஸ் திருப்பி எடுத்துகிட்டு வரலாம். இல்லைன்னா பெய்டு ஒர்க் அவுட் சார்ட்ஸ் கிரியேட் பண்ணலாம். ஸோ இந்த 3 விஷயங்கள் ஆர் பிரைமரி. ஐ மீன் உங்களுக்கு டிஃபரெண்டானதுக்கும் இப்போ சந்தோஷ் பிரேம் சொன்ன மாதிரி இந்த 3 ஸ்ட்ரீம் கண்டிப்பா தாண்டி யூடியூப் ரெவென்யூ, ஓகே, ஃபேஸ்புக் ரெவென்யூஸ் ரெவென்யூஸ் இந்த மாதிரி ரெவென்யூஸ்
இதை தாண்டி நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணி நம்மளே அந்த ப்ராடக்ட் வந்து மார்க்கெட் பண்ணலாம். இப்போ நான் சில ப்ராடக்ட்ஸ் வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்கேன். ஆமா, ஓகே. இப்போ அதே நேரத்தில் வந்து விஷால் அண்ணா வந்து ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரியில வந்து ரொம்ப வருஷமா இருக்காரு. இப்போ அவர் வந்து ஒர்க் ஷாப்ஸ் வந்து கண்டக்ட் பண்றாரு. அவர் வந்து இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ், அவர் படிச்சிருக்கிறத வச்சு அதை வச்சு அவர் ஒர்க் ஷாப்ஸ் இந்த மாதிரி பண்ணலாம், லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணலாம், இன்ஃப்ளூயன்சர்ஸ். இதுதான் பேசிக்கலி மோஸ்ட்லி. அப்புறம் கமிஷன்ஸ், ப்ராடக்ட்ஸ், அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ஒரு பெரிய மார்க்கெட் தான். ஸோ இந்த மாதிரி விஷயம். அப்புறம் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ், இன்ஸ்டாகிராம் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ், அது மேஜரா வருதா? இன்ஸ்டாகிராம் சப்ஸ்கிரிப்ஷன் கண்டிப்பா வரும். நிறைய பேர் இருக்காங்க. ஓகே. யார் இருக்கா? ஃபிட்னஸ்ல கேக்குறீங்களா? ஃபிட்னஸ்ல நான் கேக்குறேன். ஃபிட்னஸ்ல இல்ல, ஃபிட்னஸ்ல சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் போடுறவங்க இருக்காங்க. நான் ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன். இல்ல சப்ஸ்கிரிப்ஷன் போடவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க ஃபிட்னஸ்ல. ஆமா, நான் ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன் சப்ஸ்கிரிப்ஷன். சும்மா வந்து மீல்ஸ்லாம் போட்டு மேக்ரோஸ் போடுற மாதிரி, அப்புறம் டயட் ரெசிபிஸ் அந்த மாதிரிலாம் போடுற மாதிரி. நீ தான் கண்டென்ட்டாவும் போட்டிருக்க. அதேதான், அதுலயும் அதேதான். கேட்போம், யாராவது வாங்கட்டும். 29 ரூபாய்க்கு போடலான் இருக்கு. ஓகே ப்ரோ, நீங்க என்ன கைண்ட் ஆஃப்? இல்ல என்னோட இவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்லாம் எனக்கு தெரியாது ப்ரோ. நானே அவங்க சொன்னாங்கன்னா காது குத்தி கேட்டுருந்தாங்க. நான் பாத்தீங்கன்னா பிசினஸாக தான் மெயினா வந்து கான்டென்ட் போடுறதே ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு பாத்தீங்கன்னா எனக்கு என்னோட அகாடமி போயிட்டு இருக்கு, சப்ளிமெண்ட் ஷாப் போயிட்டு இருக்கு, என்னோட எக்யூப்மெண்ட் ஸ்டோர் போயிட்டு இருக்கு, கதாஸ் மேனுஃபேக்சர் பண்றது, இன்னும் 2-3 ஸ்ட்ரீம்ஸ் நான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ இது எனக்கு இதுக்கு முன்னாடியே வந்து ஆஃப்லைன்லையும் சரி ஆன்லைன்லையும் சரி ஐ ஹேட் அ கிளைண்ட் பேஸ். ஐ ஹேவ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு மேக் திஸ் பெட்டர். ஆனால் ஐ வில் ஆல்வேஸ் ஃபோக்கஸ் ஆன் இப்போ எனக்கு என்கிட்ட இன்டர்ன்ஸ் இருக்காங்க, படித்த பசங்க, கோர்ஸ் முடிச்ச பசங்க இன்டர்ன்ஸ் எங்கிட்ட ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ ட்ரைனிங் பொறுத்தவரைக்கும் இப்போ சந்தோஷ் ஃபிலிம் ஹேஸ் அ ஸ்ட்ரக்சர் ஃபிட்னட்மா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குன்னு கம்பெனி வச்சு ஹி ஹாஸ் பீப்புள் எம்ப்ளாய்ட் டு டேக் கேர் ஆஃப் த கிளைண்ட்ஸ் கம்மிங். நீட்ஸ் தேவை அப்படின்னா மானிட்டர் பண்ணுறதுக்கு சந்தோஷம் பண்ணுவார், அவங்களும் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் இருந்தா யூ கேன் டேக் அ லாட் ஆஃப் ஆன்லைன் கிளைண்ட்ஸ். ஓகேங்களா, அந்த ஸ்கீம் இப்போ தான் டெவலப் பண்ணிட்டு இருக்கேன். இதை தவிர பார்த்தீங்க அப்படின்னா மேஜராக எனக்கு என் பிஸ்னஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு. அண்ட் சப்ளிமெண்ட் ஸ்பான்சர்ஷிப்ஸும் கேட்பாங்க. ஐ ஆல்சோ வாண்ட் டு அட்ரஸ் திஸ். இப்போ நான் வந்து ஒரு அத்லீட்டாக இருந்தப்போ ஐ திங்க் பேக் இன் 2019 சென்னையில் இருந்த அத்லீட்ஸ் எனக்கு தெரிஞ்சு ஒருத்தரோ 2 பேரும் தான் தே ஹேட் ஸ்பான்சர்ஸ் சப்ளிமெண்ட் கம்பெனி. ஐ வாஸ் ஒன் ஆஃப் தெம். ஓகேங்களா, ஐ ஹேட் அ கான்ட்ராக்ட் வித் மும்பை பேஸ்ட் கம்பெனி ஃபார் 6 months. ஓகே, நிறைய அத்லீட்ஸ் கேட்பாங்க. நான் வந்து இந்த மாதிரி எனக்கும் ரொம்ப ஃபாலோவர்ஸ் அது ஒரு இருந்துச்சு. எனக்கு நிறைய அத்லீட்ஸோட கொஸ்டின் என்னவா இருக்கு அப்படின்னா, நான் தானே கம்பீட் பண்றேன், நான் தானே வந்து காம்படிஷன் பண்றேன், எனக்கு கொடுக்காம ஏன் இன்ஃப்ளூயன்சர் கொடுக்குறாங்க? எனக்கு கம்பெனி 8 வருஷம் முன்னாடி சொல்லிட்டாங்க, இஃப் ஐம் ஸ்பான்சரிங் சம் ஒன் அவங்களால எனக்கு பிஸ்னஸ் நடக்கும். ஓகேங்களா, நான் ஒரு அத்லீட்டா மட்டும் இருக்கேன், நான் வந்து போய் தமிழ்நாடு பண்றேன், இந்தியா பண்றேன், ஆனா வந்து என்னால அந்த கம்பெனிக்கு சேல்ஸ் இல்லை அப்படின்னா கம்பெனி டசன்ட் கேர். கம்பெனி டசன்ட் வாண்ட் டு ஸ்பெண்ட் மணி ஆன் மீ. But if I have an audience, if I have people who are willing to trust my word and buy something from நான் ரெக்கமெண்ட் பண்றதுனால, ஓகேங்களா, அப்போ கம்பெனிஸ் வந்து உங்ககிட்ட பிச் பண்ணுவாங்க இந்த விஷயங்கள்லாம். ஆனா அங்கேயும் சப்ளைன் கம்பெனி நீங்க ப்ரோன் பண்ணி ரெப்ரசென்ட் பண்றீங்கன்னா சப்ளைன் கம்பெனிக்கு பேட்ச் ரிப்போர்ட் இருக்கா, ஒரு பேட்ச் ரிப்போர்ட் இருக்கா, குவாலிட்டி செக்ஸ் இருக்கா, எந்த இடத்துல இந்த மெட்டீரியல்ஸ்லாம் ரா மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ் பண்றாங்க, எந்த மாதிரி டெஸ்ட்லாம் அவங்க கண்டக்ட் பண்ணியிருக்காங்க, தேர்ட் பார்ட்டி லேப் டெஸ்ட் பண்ணாலுமே தேர்ட் பார்ட்டிக்கு அவங்க மேபி காசு கொடுத்துருக்கலாம், நமக்கு தெரியாது. ஓகேங்களா, ஸோ நிறைய குவாலிட்டி செக்ஸ் வரும். இந்த இது எல்லா சர்டிஃபிகேட்டும் எல்லா கிரியேட்டர்ஸ் அப்ரோச் பண்ற எல்லா கம்பெனிஸ் கிட்டே இருக்காங்க கிட்ட கிடையாது. வெரி ஃபியூ ஹை குவாலிட்டி கம்பெனிஸ் ஹேவ் ஆல் தோஸ் செக்லிஸ்ட் தட். ஓகே, ஸோ கிரியேட்டர்ஸ்க்கு நான் புதுசாக ஒரு கம்பெனி வராங்க, ஒரு நிறைய காசு தராங்க அப்படிங்கிறத இதெல்லாம் பார்க்காம நீங்க ப்ரோமோட் பண்றது ஒரு பேக் ஃபயர் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதனால உயிர் பாதிப்புலாம் வரப்போது கிடையாது. பட் ஸ்டில் the quality won't be as it's claimed. Okay. If someone has 100K and if he wants to enter into this fitness, fitness தான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், if he wants to collaborate with a brand or he wants to be a sponsored athlete, then what are the criteria that the brand would see on him? As he said, like business நடக்கணும், அதை தவிர்த்து how much they should charge, as you said, like 6 months contract இருக்கு, 1 year contract இருக்கு அப்படின்னா அது எப்படி எந்த விதத்தில் ஒர்க் அவுட் ஆகும்? பிகாஸ் ஐ குட் see a lot of fitness creators are not even monetized அப்படின்ற மாதிரி. இப்போ 100K ஒருத்தர் இருக்காருன்னா, ஃபிட்னஸ் கிரியேட்டராக இருக்காருன்னா, அவரோட வியூஸ் என்கேஜ்மெண்ட்டை பொறுத்து இருக்கு. 100Kல இருக்கவங்க ஒருத்தர் ஒரு வீடியோ போட்டால் 200K வியூஸ் போகிறவரும் இருக்காரு, 20K 30K வியூஸ் போகிறவரும் ஒருத்தர் இருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவரோட வியூஸ் என்கேஜ்மெண்ட்டை பொறுத்து தான்.
இப்போ 100K இருக்கிறவங்க வந்து மினிமமாக நான் சொல்கிறேன் 20,000 to 25,000 per reel சார்ஜ் பண்ணலாம். பெர் ரீல் per reel நான் இப்போ சொல்கிறேன். 6 months கான்ட்ராக்ட்னா அவங்க எப்படி போடுவாங்க? ஐ மீன் 6 months contract டெலிவரபிள்ஸ் 6 months ஒரு மந்த்துக்கு 2-3 கூட கொடுப்பாங்க சில வே ப்ரோட்டீன் கம்பெனிஸ். 2-3 ரீல் கொடுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு சார்ஜ் சொல்லலாம். இப்போ ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் ஒரு 100K இருக்கிற ஒருத்தர் எப்படி சார்ஜ் பண்ணணும்னா நிறைய க்ரைட்டீரியாஸ் பார்க்கணும். டிஜிட்டல் ரைட்ஸ் பார்க்கணும். டிஜிட்டல் ரைட்ஸ் வந்து அவர் ஒரு ரீல் எவ்வளோ சொல்கிறாரோ அதுலேருந்து மினிமம் 20 to 30% சார்ஜ் பண்ணணும். இப்போ வந்து ஒரு பர் மந்த்துக்கு சொல்றீங்களா இல்ல பர் மந்த்துக்கு சொல்கிறேன் டிஜிட்டல் ரைட்ஸ் மட்டும். ஏன்னா ஆட் ரன் பண்ணும்போது அவங்க பயங்கரமாக கேஷ் பர்ன் பண்ணுவாங்க. சில இன்ஃப்ளூயன்சஸ் வீடியோஸ் நான் பார்த்துருக்கேன் 50,000 கொடுத்து பிராண்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஒரு நாள் ஆடுக்கே அவங்க வந்து 20,000 கேஷ் பர்ன் பண்ணிலாம் நான் பார்த்துருக்கேன். ஒரு நாள் ஆடுக்கு சொல்கிறேன். சில இன்ஃப்ளூயன்சர் வீடியோலாம் அந்த ப்ரொமோஷன் வீடியோஸே வந்து பார்த்தீங்கன்னா 10 மில்லியன் வியூஸ் 15 மில்லியன் வியூஸ் இருக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து கேஷ் பர்ன் பண்ணி ஆட் ரன் பண்ணுவாங்க. ஏன்னா ஆட்ல இருந்தா டிரைவ் பண்ணி சேல்ஸ் கொண்டு வரும்ன்றப்போ. ஸோ ஃபிட்னஸ் கண்டென்ட் கிரியேட்டர் 100K இருக்காங்கன்னா மினிமம் 25,000 per ரீல் சார்ஜ் பண்ணும். 6 months இப்போ மல்டிபிள் ரீல் டெலிவரிபிள் பண்ணுறாங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2-3 டெலிவரிபிள் ஒரு பிராண்டுக்கு பண்ணுறாங்க, ஒரு வே ப்ரோட்டீன் பிராண்டுக்கு பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து ஈஸியாக 40 to 50K சார்ஜ் பண்ணுவாங்க per month மந்த்துக்கு நான் சொல்கிறேன். ஓகே. இப்போ எனக்கு இன்னொரு கொஸ்டின் என்ன இருந்துச்சுன்னா, நீங்களாம் காம்படிட் பண்ணுறீங்க, நீங்கள் எல்லாருமே ரொம்ப ஃபிசிக்கலாக செமையாக இருக்கீங்கன்னு போது நீங்கள் ஒரு விஷயத்த ப்ரொமோஷனும் பண்ணுறாங்களே, நான் இவங்கன்னும் போது ஐ வாஸ் அட்ரஸிங் த ஹோல் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுங்க. அவங்க ப்ரமோட் பண்ணுற வேயோ இல்லை அவங்க ப்ரமோட் பண்ணுற மல்டிவிட்டமின்ஸையோ இல்லை அவங்க ப்ரமோட் பண்ணுற சப்ஸ்டன்ஸை தான் அவங்க கன்சியூம் பண்ணிக்கிறாங்களா? ஆர் பீப்புள் வுட் கோ ஃபார் லைக் இது வந்து நல்ல கேள்வி. இதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். இப்போ என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் ஒரு பிராண்ட் கூட ஒர்க் பண்ணுறேன். அந்த பிராண்ட் வே ப்ரோட்டீன் தான் நான் யூஸ் பண்ணுறேன். நான் வந்து காலேஜ் படிக்கும்போது கூட அந்த பிராண்ட் வே ப்ரோட்டீன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை பற்றி நான் அப்போவே சின்ன ரிவ்யூ வீடியோலாம் நான் கண்டென்ட் கிரியேட்டர் ஆகிற ஸ்டார்டிங் டைம்லேயே நான் போட்டிருக்கேன். ஆனால் இப்போ வரைக்கும் அந்த வீடியோஸ் இருக்குது. ஸோ அது எனக்கு அது ஓகேவா பட்டது, நான் கன்சியூம் பண்ணி ஓகேவா பட்டதுனால தான் நான் போட்டிருக்கேன். இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன். ஏன்னா வந்து சில பிராண்ட்ஸ் வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க. இப்போ நாளை காலைல நான் வந்து அந்த வீடியோ போட்டேன்னா அவங்களுக்கு ஓகே சொன்னால் கூட 3 வீடியோ இருக்குது ஒரு பிராண்டுக்கு, எனக்கு 2 lakh பே பண்ண ரெடியாக இருக்காங்க அந்த 3 வீடியோக்கு மட்டும். இந்த மாதிரி ஒரு 30 days யூஸ் பண்ணி ரிசல்ட் சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு டீல் இருக்குது. இதே மாதிரி ஃபேட் பர்னர்ஸ் வந்திருக்காங்க என்கிட்ட, ஆனால் நான் அதை பண்ணதில்லை. ஸோ என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிக பே இருக்க டீல்ஸை கூட நான் ட்ராப் பண்ணியிருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா விச் வில் நாட் பி குட் ஃபார் ஆடியன்ஸ்ன்றதுனால. அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா போட்டு பொழந்து எடுத்துருவாங்க. யாருமே இங்கே பாரபட்சமே என்னோட ஃப்ரெண்ட்ஸு இல்லை எனக்கு தெரிஞ்சவங்களே வந்து கண்டிப்பாக கொஸ்டின் பண்ணுவாங்க. ஏன்னா தப்பான விஷயத்த பண்ணும்போது கேள்வி கேட்கறது வந்து கரெக்டான அது அவங்களோட இயல்பு தான், அது நம்ம எதுவும் கேட்க முடியாது. அண்ட் வந்து நான் யூஸ் பண்ணி எனக்கு ஓகேவா படுற சப்ளிமெண்ட்ஸ் மட்டும் தான் நான் மோஸ்ட்லி நான் ப்ரொமோட் பண்ணுவீங்க. ஸோ இப்போ நான் வந்து பர்சனலாக 2 கம்பெனியோட ஒர்க் பண்ணுறேன். ஒன்று வந்து வெல்வர்ஸ்ட்டு. ஸோ அவங்க வந்து அவங்களோட ப்ராடக்ட்ஸ் 3 விஷயங்கள் நான் ப்ரொமோட் பண்ணுறேன். ஃபிஷ் ஆயில், கிரியேட்டின், அதுக்கப்புறம் ப்ரீ ஒர்க் அவுட். அதுக்கப்புறம் மசில் பிளேஸோடையும் ஒர்க் பண்ணுறேன். மசில் பிளேஸும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்லா ப்ராடக்ட்ஸும் வச்சுருக்காங்க. ஆனால் மசில் பிளேஸோட நான் வே ப்ரோட்டீன் மட்டும் பண்ணுறேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ப்ராடக்ட்ஸும் அவங்களோட ப்ராடக்ட்ஸும் கிளாஷ் ஆகக்கூடாது. ஸோ அந்த மாதிரி தான் கான்ட்ராக்ட்ஸும் வந்து சைன் பண்ணப்படும். ஸோ இதெல்லாம் எல்லாருமே யூஸ் பண்ணலாமாங்கிற போது வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக நானும் அதை யூஸ் பண்ணுறதுனால தான் பண்ணுறேன். இப்போ எனக்கு வந்து பர்சனலாக வே ப்ரோட்டீன் டெய்லியும் தேவையான்னு கேட்டிங்கன்னா இல்லை. பட் ஆனால் நான் ஏன் வே ப்ரோட்டீன் குடிக்கிறேன், டேஸ்ட் நல்லா இருக்குது. எனக்கு வந்து ஸ்வீட் கிரேவிங்னு வராது. பட் ஆனால் அந்த கடைசியாக நான் நைட்டு வந்து போய் படுத்து தூங்குறதுக்கு ஒரு 30 நிமிஷம் முன்னாடியோ 1 மணி நேரம் முன்னாடியோ நான் தயிரில் வந்து வே ப்ரோட்டீனை மிக்ஸ் பண்ணிட்டு அதில் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் போட்டு போய் சாப்பிடும்போது ஒரு நிம்மதியாக போய் நான் படுத்து தூங்குவேன். இங்கே இன்னொன்று ஒரு விஷயம் பண்ணும். எந்த ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சரை வேணாலும் எடுத்துக்கோங்க. 30 ரீல் ஒரு மாதத்தில் அவன் கிரியேட் பண்ணுறான்ங்கிற போது 4 ரீல் ப்ரொமோஷன் பண்ணுறான்ட்டு வச்சுக்கலாம். மீறி வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து 26 ரீல் கிரியேட் பண்ணுறான். அதில் என்ன ப்ரொமோட் பண்ணுறான்? அதுக்குன்ட்டு நீ வந்து ஃபிட்னஸ் கிரியேட்டர்ஸ் வந்து தப்பே பண்ணல அப்படின்லாம் சொல்லலை, தப்பான ப்ராடக்ட்ஸே விற்கலான்ட்டுலாம் சொல்லலை. பட் அவனோட மெஜாரிட்டி ஆஃப் ஒர்க் எதில் ஃபோக்கஸ் பண்ணுதுன்ட்டுக்கிறத நோட்டீஸ் பண்ணுங்க. வீட்டில் தான் சாப்பிட சொல்கிறான், ஒர்க் அவுட்டு தான் பண்ண சொல்கிறான். அந்த கேப்பை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு சப்ளிமெண்ட்ஸ் போவோம். இல்லை சப்ளிமெண்ட்ஸ் வந்து இப்போ அவங்க ப்ரொமோட் பண்ணுறதா எடுத்துக்கிறாங்க. சிம்பிளாக சொல்கிறேன். சப்ளிமெண்ட் அப்படிங்கிற வார்த்தையோட அர்த்தமே சப்போர்ட் பண்றது. ஃபுட்டுக்கு கூட ஃபுட்டில் கிடைக்கிற நியூட்ரிஷன் கேப்ஸ்ல ஃபுல்ஃபில் பண்றதுக்கு நீங்க சப்ளிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? சப்ளிமெண்ட்ஸ் ஆர் நாட் அ ரீப்ளேஸ்மெண்ட் டு ஹோல் ஃபுட். இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு சப்ளிமெண்ட்ஸ் அதே மாதிரி உங்களுக்கு தேவை இருந்தா மட்டும் யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா ப்ரோ? இப்போ எனக்கு பர்சனலாக நடந்த ஒரு விஷயம் சொல்கிறேன். எனக்கு வந்து நான் காலேஜ் படிச்சிருக்கும் போது எனக்கு ஹேர் ஃபால் அதிகமாக இருந்துச்சு. எனக்கு பயமாகி வந்து எல்லாருமே வீடியோஸ் பார்த்தோன்னா பயோட்டின் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பயோட்டின் எடுக்க ஆரம்பிச்சேன்.
கம்மிஸ் இல்லை டேப்லெட்ஸ் Tablet எடுத்து ஆமாம் எடுத்துட்டு நான் ஒரு 60 days to 90 daysன்னு நினைக்கிறேன். நல்லா தான் இருந்துச்சு. எனக்கு ஹேர் ஃபால்னா ஸ்டாப் ஆயிடுச்சு. ஆனால் ஒரு 2 months கழிச்சு எனக்கு வந்து ஸ்டோன் வந்துச்சு. அது எனக்கு அதனால தான் வந்துச்சான்றது எனக்கு தெரியல. பட் என் பேக் ஆஃப் த மைண்ட்ல இது நம்ம ஏன்னா இத்தனை வருஷமா வரல, நம்ம இப்போதான் இந்த ஒரு விஷயத்த ஆட் பண்ணியிருக்கோம் நம்மளோட டெய்லி லைஃப்ல. எனக்கு 2 monthsல இது வருதே அப்படின்ற மாதிரி தோணுச்சு. இஸ் தட் ட்ரூ? மேபி நான் தண்ணி அதிகமா குடிக்காம இருந்திருக்கலாம். அது எல்லாமே ஒரு ஃபேக்டரா. ஒரு பர்டிகுலர் ஃபுட்னாலயோ இல்ல ஒரு பர்டிகுலர் ஃபேக்டர்னாலயோ யாருக்கும் இந்த ஹெல்த் இஷ்யூஸும் வரது கிடையாது. ஓகேங்களா? பயோட்டின்னால அவங்க ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆச்சா அப்படின்னு கேட்டா வாய்ப்பு இல்லை. ஆனா அது போட்டோன்னே எனக்கு ரிசல்ட் இருந்துச்சு. வாய்ப்பே இல்லை. ஓகேங்களா? பிளேசிபோனா அதனால நடக்கும்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. ஒரு சில பேர் வந்து ஃபேட் பர்னர்ஸ் எடுப்பாங்க. ஃபேட் பர்னர்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் டிசிப்ளின்டா எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, டயட் பண்ணுவாங்க, அதனால அவங்க ஃபேட் லாஸ் ஆயிருக்கும். சோ அதனால மேபி ஃபேட் பர்னர்னால தான் எனக்கு ஃபேட் லாஸ் ஆயிருக்குன்னு நினைச்சிருக்கேன். அதே மாதிரி தான் நீங்க சொல்றது இஸ் பிளேசிபோ. ஓகே, பிளேசிபோ எஃபெக்ட்னுவாங்க. ஆமா. சோ இந்த பயோட்டின்னால கிட்னி ஸ்டோன் வருமா அப்படின்னு கேட்டா, நீங்க ஒரு நாளைக்கு வந்து பயோட்டின் 10 மாத்திரை உட்காந்து சாப்பிட்டு இருந்தீங்க அப்படின்னா பயோட்டின்னால கிட்னி ஸ்டோன் அக்ரிவேட் ஆகும் அப்படின்ற ஒரு சைடு எஃபெக்ட் அது இருக்கு அப்படின்னா மேபி அதனால உங்களுக்கு வந்துக்கலாம் அபியூஸ் பண்ணியிருந்தா. ஓகேங்களா? ஆனா இந்த ஒரு ஃபேக்டர் வச்சு எனக்கு இந்த பிரச்சனை வந்துருக்கும் நான் சொன்னது. மேபி இட் மைட் ஹேவ் பீன் அன் அண்டர்லைங் ஃபேக்டர். நீங்க அதை இவ்வளவு நோட்டீஸ் பண்ணாம இருக்கலாம், பிளட் டெஸ்ட் எடுக்காம இருக்கலாம், அக்யூமுலேட் ஆகி நீங்க கரெக்டா பயோட்டின் எடுக்கிறப்போ இந்த விஷயம் வந்திருக்கலாம். சொல்ல முடியாது. கீரை அதிகமா சாப்பிட்டா கூட வரும் ப்ரோ. கீரை சாப்பிட்டா வரும், சாக்லேட் சாப்பிட்டா வரும். ஆக்சலேட் ரிச்சா இருக்கிற எந்த ஃபுட்டை எக்ஸசிவ் அமௌண்ட்ஸ்ல ஓவர் ரெகுலர் பீரியட் ஆஃப் டைம் எடுத்துட்டு வாட்டர் இன்டேக்கையும் நீங்க வந்து நோட் பண்ணாம நிறைய விஷயங்கள் சேர்ந்து பண்ணும் போது வந்து பாத்தீங்கன்னா கிட்னி ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகும். பட் ஆனா ஒரு விஷயத்த மட்டும் பின் பாயிண்ட் பண்ணி இதனாலதான் கிட்னி ஸ்டோன் வந்து சொல்றதுக்குலாம் வாய்ப்பே கிடையாது. அதே மாதிரி அந்த ஒரு விஷயம் கான்ட்ரிபியூட் பண்ணலன்னு கிடையாது. ப்ரோ நீங்க எப்படி ப்ரோ ஸ்கேல் அப் பண்றீங்க? இப்போ நீங்க ஒரு இப்போ நான் வந்து உங்களோட கிளைண்டா மாறுறேன் அப்படின்னா ஹவு வுட் த ஆன்போர்ட் ப்ராசஸ் வுட் பி ஆன்லைன்ல? ஸோ இப்போ நான் கிளைண்ட்டாக நீங்கள் மாறுறீங்கிறதுக்கு முன்னாடி நான் முதல்ல என்னோட கண்டென்ட்லேருந்து ஆரம்பிக்கணும். ஸோ நான் என் கண்டென்ட் போடுறதுக்கு காரணமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பர்சனல் பிராண்டிங்காக ஆரம்பித்தேன். நான் கண்டென்ட் இன்னும் ரெகுலராக போட்டு என் ஆடியன்ஸை வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்கு மேஜர் ரீசனே நெவர் வாண்ட் டு ரன் அவுட் ஆஃப் லீட்ஸ். Okay, like it will take me one story to get all the leads I'd ever want and I'm still not able to convert. சரி, நீங்கள் ஸ்டில் நாட் ஏபிள் டு கன்வெர்ட்னா நான் அத்தனை பேரையும் கன்வெர்ட் பண்ணனா என்னோட கேட்டர் பண்ணுறது கெப்பாசிட்டி இருக்காது. ஓகேங்களா? ஸோ அதனால நான் வந்து ஸோ ஃபர்ஸ்ட்லி கண்டென்ட், ஸோ அதுலேருந்து அதுக்கப்புறமேட்டு கோச்சிங். ஆமாம், அதுக்கப்புறமேட்டு ஒரு கோச்சிங் கால் போடுறோமா. ஸோ கோச்சிங் கால் போட்டதுக்கப்புறம் they'll be directed to WhatsApp. ஸோ வாட்ஸ்அப்க்கு வந்ததுக்கப்புறம் ஐ ஹேவ் டெடிகேட்டட் சேல்ஸ் டீம் விச் என்கேஜஸ் வித் த பீப்புள் ஹூ ஆர் இன்ட்ரெஸ்டட் பேஸ்ட் ஆன் நாங்கள் சில இன்ஃபர்மேஷன்லாம் ஆப்வியஸாக எங்களுக்கு கிடச்சதுக்கப்புறமேல்ட்டு வி வில் ஆப்வியஸ்லி டிஃப்ரென்ஷியேட். ஸோ இவங்க மோர் லைக்லி தே ரியலி வாண்ட் டு அப்படிங்கிறத வந்து நம்ம டிசைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்ககிட்ட பேசி கன்வெர்ட் பண்ணி தேர் கன்வெர்டட். ஸோ கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் தேர் பி டைரக்டட் டு அன் அதர் பிளாட்ஃபார்ம் ஆல்டுகெதர். ஸோ அங்கே வந்து அவங்களுக்கான்ட்டு வந்து ஒரு ஆன்போர்டிங் வீடியோ, அதுக்கப்புறம் ஆன்போர்டிங் காலு, அதுக்கப்புறம் ஆன்போர்டிங்கான சில மெட்டீரியல் ரிசோர்ஸஸ் எல்லாம் அனுப்பிச்சு விட்டதுக்கப்புறமேல்ட்டு காலும் இருக்கிறதுனால தே ரைட் அவே கெட் ஹபிச்சுவேட்டட் டு ஓகே இதுதான் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அண்ட் தென் வி ஒர்க் ஆன் த பிளான். ஸோ பிளானை அனுப்பிச்சதுக்கப்புறம் அந்த கிளைண்ட் அந்த பிளானை பார்த்தோன்னா டப்புன்னு புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். காலுக்கான நெசசிட்டி எவ்வளோ கம்மி ஆகுதோ அந்த அளவுக்கு நம்மளோட ஆன்போர்டிங் ப்ராசஸும் சரி பிளானும் சரி புரியிற அளவுக்கு இருக்கு அப்படின்னு அர்த்தம். See, whenever somebody wants everything communicated to a call, that can obviously be done. அப்படிப்பட்ட ஒரு ஆஃபர் இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். தட் ஆஃபர் ஷுட் ஆல்வேஸ் பி தேர். பட் அந்த கிளைண்ட் அந்த ஆஃபர் திருப்பியும் சூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற போது ஒரு ஆன்லைன் கோச்சிங்னு வரும்போது ஒரு லேக் இருக்கு அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். So more you are able to convey everything through online, the better you are at online coaching. Okay, இதுக்கு தான் ஆஃப்லைன் எக்ஸ்பீரியன்ஸ் தான். இப்போ எனக்கு என்னன்னா ஆஃப்லைனில் எனக்கு ஒரு மைண்ட் செட் என்ன இருக்குன்னா ஆன்லைனில் நான் எப்படி கற்றுப்பேன் அப்படின்ற ஒன்று இருக்குது. இப்போ நான் வந்து ஜிம் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் அங்கே போகும்போது என் ஃப்ரெண்டோட தான் போவேன், எனக்கு தனியாக போகவே பிடிக்காது. இது போய் நான் பண்ணுறேன் அப்படின்னா அவன் வந்து சொல்லுவான் இல்லை இப்படி வைக்காது இப்படி பண்ணு அப்படின்னு. அது எப்படி ஆன்லைனில் சொல்ல முடியும்? ஸோ இது ஆன்லைன் கோச்சிங்கில் நான் எப்படி ஃபார்ம் கரெக்ஷன்ஸ் பண்ணுவேன்னு நான் சொல்கிறேன். இப்போ வந்து என்னோட கிளைண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவேன்னா அவங்களுக்கு வீடியோஸ் எடுத்து அனுப்ப சொல்லுவேன். ஸோ அப்போ வந்து எல்போ கரெக்ஷன்ஸு எப்படி பிளேஸ் பண்ணலாம், எப்படி டெம்போ இருக்கணும், இந்த மாதிரி ஜென்ரலான கரெக்ஷன்ஸ் நான் சொல்லுவேன். ப்ளஸ் ரெஃபரன்ஸ் வீடியோ, இப்போ வந்து ஒரு ஒர்க் அவுட் இருக்குன்னு வைங்களேன், இன்க்ளைன் செஸ்ட் ப்ரெஸ் இருக்குன்னா அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் வீடியோ அனுப்புவேன், லைக் அது எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி தான் பேசிக்கலி ஆன்லைன் கோச்சிங்கில் கரெக்ஷன். அப்படி இல்லைனா என்னோட ஆன்லைன் கோச்சிங் கிளைண்ட்ஸுக்கே சில டைம்ஸ் வந்து சென்னையில் இருக்காங்க இல்லை இங்கே வராங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஆஃப்லைன் செஷன் கூட நான் கண்டக்ட் பண்ணுவேன். ஓகே, அவங்கள வந்து என்னோட ஜிம்முக்கு வர வச்சு இல்லை அவங்க ஏதாவது ஜிம்ல இருக்காங்கன்னா நான் அந்த மாதிரி போய் See, to be simple,
ஆன்லைன் ட்ரைனிங்கை இப்போ ரொட்டீன் கொடுக்குற அப்படின்னா அந்த ரொட்டீனை உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ண தெரிஞ்சா ஓகே. ஆமா. அப்படி இல்லையா உங்களுக்கு வந்து புதுசாக ஆரம்பிக்கிறீங்க, எதுவுமே வேணாம், கிரவுண்டு போய் புஷ்அப்ஸ் புல்அப்ஸ் டிப்ஸ், ஒரு நாளைக்கு வந்து ஒரு 50 புஷ்அப்ஸ் போடுங்க, புல்அப்ஸ் போடுங்க, கிளிப்ஸ் போடுங்க, ஓடுங்க, ஃப்ளெக்சிபிலிட்டி ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுங்க. இதை தாண்டி உங்களுக்கு பிகினர் இருந்தீங்கன்னா வேறு எதுவுமே தேவை. ஓகே. கரெக்ட். செக்ஷுவல் லைஃப் ஹவு இட் லைக் ஃபிட்னஸும் செக்ஷுவல் லைஃபுமே மோர் ஓவர் குவாரலேட் ஆகிற ஒரு விஷயம் இல்லையா? ஸோ அதில் இருக்க மித்ஸ் அண்ட் வாட் த மித்ஸ் ஷுட் பி ப்ரோக்கன் இதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரினா என்னது? இப்போ எக்ஸாம்பிள் நோ ஃபேப் இருக்குது. நோ ஃபேப் பண்ணால் டெஸ்டோஸ்டெரோன் இன்க்ரீஸ் ஆகுது. ஏன் நிறைய பேர் அதை பற்றி பேசிட்டாங்க, இன்னும் வரதர் இருக்கு. இல்லை எனக்கு அந்த ஓகே சரி. இப்போ அது ஆக்சுவலாக உண்மையா? இப்போ நோ ஃபேப் நான் 30 நாள் நான் வந்து ஃபேப் பண்ணாமல் இருந்தேன்னா எனக்கு என் உடம்புல என்ன டெஸ்டாஸ்டெரோன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணணும், இது உங்களுக்கே பதில் தெரியும், சொல்லுங்க. எக்ஸசைஸ் பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ணணும், ஃபுட்டு கரெக்டாக எடுத்துக்கணும், ஸ்மோக் பண்ணக்கூடாது, ட்ரிங்க் பண்ணக்கூடாது, சரக்கு அடிக்கக்கூடாது, ப்ராப்பராக தூங்கணும், தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கூடாது. ஓகே. அந்த இதுதான். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் நாட் கார்லேட்டட் டு நோ ஃபேப். ஆளு பாக்குற வேலைக்கும் பண்ற உழைப்புக்கும் புரோட்டீன் ஷேக் பண்றதுக்கு நேரம் இருக்குமா? புரோட்டீன் ஷேக் பண்றதுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆளுக்கு நேரம் இருக்காது. ஓகே. புரோட்டீன் ஷேக் பண்றது எனக்கு நேரம் இருக்கான்னு கேட்டா இல்ல, இவருக்கு நேரம் இருக்கான்னு கேட்டா இல்ல. ஓகே, இதுதான் இங்க உண்மை. நான் இந்த பாயிண்ட் மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். ஸோ பண்ணாம இருக்கிறதுக்கு காரணம் இவ்வளவு வேலை இருக்கிறதுனால. ஸோ ஆப்வியஸா ஒரு ஃபோக்கஸ்டான இண்டிவிஜுவலா மாறிடுவோமா? கஷ்டப்பட்டு பண்ற விஷயங்கள்ல இருந்து தான் நமக்கு சுகமோ சந்தோஷமோ ஃபுல்ஃபில்மெண்ட்டும் வருது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம் நாங்க. ஸோ அப்படி புரிஞ்சுக்கிட்டதுனால செலவழிக்கிற எல்லா நேரமும் புரோட்டீன் ஷேக்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பட் இப்ப புரோட்டீன் ஷேக்ல மட்டுமே வந்து சுகத்தையும் சந்தோஷத்தையும் அனுபவிக்கிறவன் அதுல இருந்து மட்டுமே அனுபவிச்சுக்கிட்டு இருந்தானா கஷ்டப்பட்டு எதுவுமே அச்சீவ் பண்றது இல்லையா அவன்? ஸோ அவனுக்கு அது புரியாது. ஸோ அதனால என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா இதை நிறுத்திட்டா மட்டும் போதும் நமக்கு வாழ்க்கையில எல்லாரும் முன்னேறணும்னு நினைக்கிறது. இங்க பாயிண்ட் என்னன்னா வாழ்க்கையில எல்லாம் முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக எஃபர்ட் எடுக்கிறதுனால இந்த நோ ஃபேப்பா அதோட சேர்ந்து வந்துருதுங்கிறது தான் பாயிண்ட். ஸோ அந்த விதத்துல தான் பார்க்கணும். டெஸ்டாஸ்டெரோனை இன்க்ரீஸ் பண்ணாது. பட் த ப்ராப்ளம் வித் மாஸ்டர்பேஷன் இஸ் சென்சிட்டிவிட்டி கம்மியாயிரும். நீங்கள் ரெகுலராக நீங்களே போட்டு ஒரு உங்கள் செல்ஃப் ப்ரெஷர் பண்ணிருந்தீங்க அப்படின்னா when it comes to real life where you really need to perform or satisfy your partner, you will not be able to perform. அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனால கொடுக்க முடியாது. ஆனால் சென்சிட்டிவிட்டியை நீங்களே டிக்ரீஸ் பண்ணி வச்சிருப்பீங்க. ஓகேங்களா? அது நிறைய பேருக்கு வந்து இப்போ நீங்களே வந்து பார்க்குறீங்க எவ்வளோ இப்போ இன்ஃபர்டிலிட்டி கிளினிக்ஸ்லாம் எவ்வளோ வந்தாச்சு. எவ்வளோ பேர் வந்து இப்போ டிவோர்ஸ் பர்சனாக நீங்கள் போய் சும்மா பார்த்தீங்க அப்படின்னா செக்ஷுவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்க முடியாதனால நிறைய பேர் வந்து கல்யாணத்துக்கு வெளியே வந்துட்டு இருக்காங்க. திஸ் இஸ் ஹேப்பனிங். ஓகே, நான் சிரிக்க வேண்டிய விஷயம் கிடையாது. ஸோ இந்த மாஸ்டர்பேஷன் பண்ணுறது இந்த ஒரு ஃபார்ம் ஆஃப் வாட்சிங் பான் ஆர் டிஸ்ட்ராயிங் யுவர் லைஃப் டு பி ஸ்பெசிஃபிக். ஓகேங்களா? ஓகே, நீங்கள் அதை பார்க்கறதுனால உங்கள் டோபமைன் செக்ரீட் ஆகுது, கரெக்ட். ஓகேங்களா? பட் அந்த டோபமைன் செக்ரீஷன் அப்படிங்கிறது உண்மையாகவே ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணியோ பார்ட்னர் கூட இருந்து வர வேண்டிய டோபமைனை நீங்கள் யோசிச்சு அந்த பயாலஜிக்கல் ஃபேக்டர் நீங்கள் பண்ணிடுறீங்க. பட் தட் இஸ் நாட் ரியல். ஓகேங்களா? மாஸ்டர்பேட் பண்ணி உங்கள் சென்சிட்டிவிட்டியும் உங்களுக்கு போயிடுச்சு. உங்களால் வந்து உங்கள் பார்ட்னரை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல அப்படின்னா லாங் டேர்ம் நீங்கள் தான் சஃபர் ஆக போகிறீங்க. இந்த ஒரு இன்செக்யூரிட்டியை செல்ஃப் ப்ரெஷர் பண்ணி ரியல் ப்ரெஷரை பார்க்காமலே நீங்கள் போயிருக்கும் வாய்ப்பு இருக்குது. மாஸ்டர்பேட் பண்ண நிறைய பேர் ரொம்ப லோன்லியாக இருப்பாங்க, இன்ட்ரோவர்ட்டடாக இருப்பாங்க. ஓகேங்களா? தே வில் நெவர் கம் அவுட் ஆஃப் தி ஷெல். ஏன்னா அவங்களுக்கே அவங்க ஒரு சுகத்தை கொடுத்து செக்ஷுவலாக அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறாங்க. சாப்பாட்லேயும் அவங்களே பிடிச்சதை கொடுத்து சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறாங்க. அவங்க வெளியே வரதுக்கான நெசசிட்டி இருந்தாலுமே they will keep closing themselves. End of the day, depression. One more thing, அதுக்கு தாண்டி எங்க போனா இப்படி டீசென்சிட்டைஸ் ஆயிட்ட பண்ணி இப்போ உனக்கு திருப்பியும் சென்சிட்டிவிட்டி கிடைக்கிறது இன்னும் கேவலமான விஷயங்கள்ல தான் கிடைக்கும் அப்படிங்கிற போது இன்னமும் கேவலமான விஷயங்கள்ல தான் கிடைக்கும் அப்படிங்கிற போது அப்பதான் அடுத்த நிலைக்கு போயிட்டு இந்த மாதிரி ஃபைல்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆச்சுல்ல அதுல பண்றதும் வந்து இந்த விஷயத்துக்கு அவ்வளோ அடிக்ட் ஆகி அந்த சுகத்தை இன்னொன்ன மாதிரி கேவலமான விஷயங்கள்ல நம்ம எடுத்தா மட்டும்தான் நமக்கு சுகம் கிடைக்கும்ட்டு அந்த மாதிரி விஷயங்கள்லயும் போக ஆரம்பிச்சிருவாங்க. சரி, ஒரு சில கிரியேட்டர்ஸ் வந்து பான் தப்பு இல்லை, மாஸ்டர்பேஷன் தப்பு இல்லை, அவங்களுக்கு அதோட பின்விளைவுகள் தெரியாம பேசிட்டு இருக்காங்க. என்ன கேட்டிங்க அப்படின்னா உண்மையாவே செக்ஷுவல் ப்ரெஷர் வேணும் அப்படின்னா போய் ஒரு பொண்ணு லவ் பண்ணுங்க, லேர்ன் ஹவு டு ட்ரீட் அ உமன், கெட் மேரிட், ஹாவ் அ ஃபேமிலி, டூ ஆல் தோஸ் திங்ஸ். அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுங்க. தவிர masturbation can lead to so many psychological disorders. It can make you a very twisted person. ஓகேங்களா? இது தெரியாம எந்த எக்ஸ்ட்ரீம் போகும். லைக் மாஸ்டர்பேஷன் தப்பு இல்லைன்னு சொல்றதும் சிகரெட் அடி தப்பு இல்லைன்னு சொல்றதும் என்ன பொறுத்த வரைக்கும் ஒன்னே எங்கேயா டிஃபர் பண்ணும். ஓகே, சூப்பர் நைஸ். ஸோ ப்ரோ ரேப்பிட்ல யூ ஜஸ்ட் சே எஸ் ஆர் நோ இல்லாட்டி பிக் ஒன்ற மாதிரி தான் இருக்கும்.
intermediate fasting, overrated or underrated? Depends on the person. Depends on the person. Same. டிபெண்ட் ஆன் த பர்சன். Sugar or seed oils, which is worse? என்னை பொறுத்தவரை சுகர். Depends on the quantity. டிபெண்ட்ஸ் ஆன் த குவான்டிட்டி. Genetics or hard work? போத். போத். ஏன் ப்ரோ ஹார்ட் ஒர்க் பண்ணா வராதா மசில்? Genetics இருந்தாலும் ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் மசில். அதனால எங்களை மாதிரி ஆளுங்கிட்ட கேட்க கூடாது அந்த கேள்வி. நீங்க போய் இப்ப ஆரம்பிச்சவங்க கிட்ட கேட்கணும். நீங்க இல்ல நான் நியூபியா கேட்கல. இல்ல அது எங்களுக்கு பிரச்சனையே வந்து ஒரு எனக்கெல்லாம் பிரச்சனையே வந்து பாத்தீங்கன்னா நான் போட்டு தாக்குன்னு தாக்குறேன், இந்த ஷோல்டர் வளரவே மாட்டேங்குது. இட்ஸ் மேஜாரிட்டி ரீசன் இஸ் ஜெனட்டிக்ஸ். பட் அதனால நான் நிறுத்திடுவேனான்னு கேட்டா கிடையாது, ஹார்ட் ஒர்க் போட்டுக்கிட்டே தான் இருப்பேன். there is always a genetic cap when it comes to how much muscle you can grow, how your muscles look, insertions. இதெல்லாம் உண்மைதான். ஓகே. பர்சனல் ட்ரைனர்ஸ் necessary or waste of money? Necessary. It depends on the person. Luxury. Yeah. Biggest scam in fitness industry? Weight loss products. Weight loss products. டெஸ்டோஸ்டெரான் பூஸ்டர்ஸ். Bro, just I will ask few questions. அவங்க மோஸ்ட்லி கேட்டதா கூட இருக்கலாம். How to start a nutraceutical brand? Nutraceutical brand, and where do we start from? அது எங்க கிட்ட கேட்க கூடாது. அது போய் கம்பெனி ஸ்டார்டர் யாராவது கேட்கணும். ஓகே. விஷால் ப்ரோ, நீங்க வந்து இந்த ஒரு கடா இருக்குல்ல, கடான்றது அது வந்து நான் எங்கள் அப்பா வந்து நல்லா லீனாக இருப்பார். அவர் இங்கே தான் கோயம்பேட்டில் தான் ஒரு 10 வருஷம் வேலை பார்த்தாரு வெங்காய கடையில். அவருக்கு வந்து செம்மையான பாடி இருக்கும். அவர் யூஸ் பண்ணுற ஒரே ஒரு டூல் வந்து அது மட்டும்தான். அதை வந்து இன்னைக்கு எத்தனை கிரியேட்டர்ஸ் வந்து அதை எம்ஃபசைஸ் பண்ணுறாங்களோ இல்லை அதை சொல்கிறாங்களோ அப்படின்றது இல்லை. நான் அதை தான் உங்கள் இதில் நோட்டீஸ் பண்ண அது கொஷினாக இருக்குன்னு நினச்சேன். நீங்கள் ஏன் அதை ப்ரொமோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, அது வந்து ஒரு லாஸ்ட் ட்ரெடிஷன் ப்ரோ. ட்ரெடிஷன் தாண்டி எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு, போர்க்கலைகள் கற்றுக்கிறதுக்கு வச்சு யூஸ் பண்ண ஒரு வெப்பன் அது கதா அப்படின்றது. ஓகேங்களா? இப்போ நிறைய பேர் அந்த நம்மளுக்கு முந்தின காலகட்டத்தில் எக்ஸசைஸ்க்கு பெருசாக எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அவங்க மெயினாக மேஜராக பண்ணுற எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா போர்க்கலைகளை சார்ந்த எக்ஸசைஸ் ரொட்டீன் அவங்க ஃபாலோ பண்ணணும். தண்டால் பஸ்கி அடிக்கிறதா இருக்கட்டும், சாமான் தூக்கிட்டு ஓடுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ரியல் லைஃப் ரெப்ளிகேட் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டிஸ் தான் அவங்க பண்ணுறாங்க. கதா சுத்ததா. கதா இஸ் பேசிக்லி மேஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா யானை மேலே போய் சண்டை போடுறவங்க இருப்பாங்க. ஓகேங்களா? அதுதான் யானைக்கு இந்த மேலே இந்த க்ரௌன்லாம் மாட்டி வச்சு கதாலேருந்து அடி வாங்குறப்போ தடுக்கிறதுக்கு தான். ஸோ அந்த மாதிரி விஷயங்களாகட்டும், எல்லாம் போர்க்கலைகளில் சம்மந்தப்பட்ட ஆயுதங்களை பயிற்சி செய்கிறது தான் நம்ம ஃபிசிக்கல் எக்ஸசைஸாக பண்ணிருந்தோம். அது பண்ணப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த வந்து லைஃப் ஸ்டைல் ரீதியாக வரக்கூடிய நோய்கள்லாம் கம்மியாக இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் இம்யூனிட்டியில் இருந்தாலும் லைஃப் ஸ்பேன் கம்மியாக இருந்துச்சு, அது வேற விஷயம். இப்போ மெடிக்கல் ஃபீல்டும் டெவலப் ஆயாச்சு. ஓகேங்களா? எக்ஸசைஸ்க்கு ஸ்டேஷனரி எக்ஸசைஸ் லைக் ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ், ஃபிட்னஸ் எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறது குட், ஓகே. பட் அதை தாண்டி இந்த மாதிரி வெப்பன்ஸ் வச்சும் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறது ஒன்று உங்களோட ட்ரெடிஷனாக அடுத்த ஜென்ரேஷன் நீங்கள் கடத்திட்டு போய்கிட்டே இருக்கு. ஏன்னா நம்ம ஒரு ட்ரெடிஷன், ஒரு கல்ச்சரை பண்ணிட்டோம்னா ஃபியூச்சருக்கு நம்ம யார் அப்படிங்கிற அடையாளமே இல்லாமல் போயிருக்கு பாசிபிலிட்டி இருக்கு. இதெல்லாம் பண்ணி நம்ம அவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டி வச்சிருந்த ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் நம்ம தமிழர்கள் அப்படிங்கிறது. இதை நம்ம ட்ரெடிஷனாக அடுத்தடுத்த ஜெனரேஷன் எடுத்துக்கிட்டு போனால் மட்டும்தான் இந்த ட்ரெடிஷன் ஒன்று ப்ரிசர்வ் ஆகும். ரெண்டாவது, எக்ஸசைஸ் மூலமாக இதை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக் பெனிஃபிட்ஸ் இருக்கு. லைக் உங்கள் ரோட்டர் கஃப் நல்லா உங்களுக்கு ஸ்ட்ரென்த் ஆகும். இந்த மாதிரி 360 டிகிரி ரொட்டேஷன் ஒரு வெயிட்டட் ஆப்ஜெக்ட் வச்சு உங்களால் ஜிம்ல பண்ண முடியாது. மே ஸ்விங்ஸ், கதா ஸ்விங்ஸ், கல்லாக்கட்ட ஸ்விங்ஸ், இந்த மாதிரி ட்ரெடிஷனல் எக்ஸசைஸ் மட்டும்தான் இந்த மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வரும். ப்ளஸ் போர்க்கலைகள் நீங்கள் ரெப்ளிகேட் பண்ணுறீங்க. அது மூலம் வீட்டுக்குள்ளே யாராவது வராங்க அப்படின்னா வெப்பன் ஒன்று இருக்குது வீட்டில். ஓகே. நீங்கள் அதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களா ப்ரோ? அவர் இப்போ தான் கிஃப்ட் பண்ணியிருக்காரு, ஆரம்பிக்கணும். நான் அவரோட ஒர்க் ஷாப்பில் ஒன்று தூக்குறேன், அதுவே தூக்கி பிடிச்சா ஒரு 8 கிலோ அதாவது தூக்கி ஒரு 1.5 நிமிஷம் கிட்ட பிடிச்சான். பெரிய விஷயம். Is fitness expensive or we can do with what we are eating? I'm eating food with 3,000 per month. Fitness is free. ஃப்ரீ, அப்சல்யூட்லி ஃப்ரீ. நான் ஃபஸ்ட் டைம் அப்படி தான் நினச்சிருந்தேன். நானும் என்கிட்ட இருக்க ஷூ வச்சு தான் வாக்கிங் போனேன். நான் ஃபஸ்ட்டு ஒரு 1.5 வருஷம் வரைக்கும் பெருசாக பெரிய ட்ரெஸ்ஸஸ்லாம் எதுவும் போட்டதில்லை. என்கிட்ட இன்னும் கட் பண்ணின்னு போட்டு தான் ஒர்க் அவுட் பண்ணுவேன். அப்சல்யூட்லி ஃப்ரீ தான். நம்ம அதை எப்படி அப்ரோச் வச்சுக்கிறோம். இப்போ வந்து 800 ரூபாய்க்கு ஜிம் இருக்குது, பர் மந்த்துக்கு 4500 ரூபாய்க்கு ஜிம் இருக்குது. நீங்கள் எதில் சரிங்களா இருக்குது, இல்லை ஃப்ரீ வாக்கிங்கும் இருக்குது. இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க என்கிட்ட காசே இல்லை ப்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு நாளைக்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபுட்டு ஃப்ரைட் ரைஸு, பிரியாணி இதெல்லாம் வந்து ஒரு 300-400 ரூபாய்க்கு கூட ஸ்பெண்ட் பண்ணுவாங்க ஒரு நாளைக்கு. ஆனால் ஒரு 150 ரூபாய்க்கு ஒரு சிக்கன் வாங்கி வீட்டில் வந்து ஒரு டயட் சிக்கன் மாதிரி செஞ்சு சாப்பிட்றதுக்கு வந்து எக்ஸ்பென்சிவ். சிக்கன் முட்டை வந்து 5 ரூபா அப்படின்னு சொல்லுவாங்க. யார் 5 ரூபா கொடுத்தா வாங்கி சாப்பிடுவாங்க. ஸோ அது அவங்க அது எப்படி பார்க்குறாங்க, கண்டிப்பாக 3000 ருபீஸ் இதை ஸ்டார்ட் பண்ண முடியும். ஓகே. வாரம் ஒரு சப்ளிமெண்ட்டை சஜஸ்ட் பண்ணுறாங்க ஆஸ் பர் தேர் ஸ்பான்சர். அப்போ எதுதான் லெஜிட்? நீங்க அத்தனை பேரை பாக்குறது நிறுத்துங்க முதல்ல ப்ரோ. அப்போ வந்து 3 influencers that people should watch. நான் என்ன பாருங்க, அவரை பாருங்க, இவனை பாருங்க ப்ரோ. இது சேஃப் என்ன ப்ரோ சொல்றது?
சி இப்ப இல்லாட்டி நீங்க நான் சொல்றேன் நானு இப்ப நான் எவ்வளவு கண்டென்ட் உண்மையாவே கன்சியூம் பண்ணுவேன்னு நீங்க நினைக்கிறீங்க? பர்சனலி as a person who's been working with creators for such a long time, do you think we are constantly churning through other people's reels? No. We don't, right? Do we think you know that we are very selective about the information we consume? நான் யாருக்கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் எடுக்கிறேங்கிறது ரொம்ப செலக்டிவா இருப்பேன். அவங்க கிட்ட இருந்து மட்டும் தான் கன்சியூம் பண்ணுவேன். பட் அட் சேம் டைம் அவன் தப்பு பண்ணா இல்ல எனக்கு டவுட் இருந்ததுன்னா நான் அவங்கிட்ட போய் கேள்வி கேட்க மாட்டேன். ஏன்னா அவனுக்கு 1000 பேர் கேள்வி கேட்பாங்க. நான் போயிட்டு என் கேள்விக்கான பதில எங்க இருந்து கத்துக்கணுமோ நான் போய் கத்துக்கிட்டு என் வாழ்க்கையை போக போறேன். நான் பப்ளிக் கிட்ட கேட்கறதும் அதான் கேட்கறேன். இங்க ஒரு 2-3 பேர் உண்மையாவே நம்பினீங்கன்னா அவங்க பாருங்க, அவங்கள மட்டுமே பாருங்க. நீ 100 பேரை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கான அவசியம் இல்லை, ஸ்க்ரோலிங்கான அவசியம் இல்லை. நீ ஏதாவது ஒரு விஷயத்த டவுட் பண்ற இல்லை உனக்கு செட் ஆகலைங்கிற போது நீயா தேடி அதுல உண்மை இருக்கா இல்லையா, உனக்கு சூட் ஆகுமா இல்லையாங்கிறது தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிறது தான் பாயிண்ட். நானே செலக்டிவா தான் இருக்கேன். இவன் செலக்டிவ், இவன் நிறைய பார்ப்பான். ஏன்னா இவன் வேலை அதுல நான் வந்து ஏஜென்சி ரன் பண்றதுனால நான் கண்டென்ட்ல ரொம்ப அப்டேட்டடா அவனோட வேலைக்காக பார்ப்பான். நான் பாக்குறது என்னோட வேலைக்காக பாக்குறேன். இல்லை என்னோட என்டர்டெயின்மெண்ட்டுக்காக கூட வேணா நான் பார்ப்பேன். இந்த கேட் வீடியோ பாக்குறது, அதுக்கப்புறம் கோல்டன் ரிட்ரீவர் வீடியோ பார்க்குறது, நாய் வீடியோ பார்க்குறது. இது ஏன்னா எனக்கு நான் என்ன அனிமே ரிலேட்டடாக பார்க்குறது. இதுலேருந்து நான் என்ன கற்றுக்கிறேன்? நான் எதுவுமே கற்றுக்கல. என்னோட என்டர்டெயின்மெண்ட்காக பார்க்குறேன். அவரும் செலக்டிவாக தான் கன்சியூம் பண்ணுவார். இல்லை அவரும் வந்து என்ன மாதிரி உட்காந்து எதாவது அனிமேட்டட் பார்க்குறது, பூனை வீடியோ பார்க்குறது இதான் பார்ப்பாரு. நாங்கள் அதுதான் ஷேர் பண்ணிப்போம். இப்போ நான் வந்து ஏதோ ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர் இந்த ஏதோ வந்து இதை பற்றி பேசியிருக்கோம். அப்புறம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றலாம் இவர்கிட்ட வீடியோ அனுப்பிச்சு நான் ஒப்பீனியன் கேட்டதே இல்லை. அவர் என்ன நினைக்கிறாருன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். ஸோ பப்ளிக்கிட்டே நான் அதான் சொல்கிறேன், செலக்டிவான பீப்புள் கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் கன்சியூம் பண்ணுங்க. அப்படி பண்ணீங்கனாலே ஒரு வாரத்துக்கு ஒரு ப்ராடக்ட்லாம் நீங்க பார்க்க மாட்டீங்க. நீங்க கன்சியூம் பண்ற கான்டென்ட்ஸ் யாரோடது ப்ரோ? டக்குன்னு கேட்டீங்கன்னா சந்தோஷ் ஜேக்கப் இல்ல டாக்டர் சந்தோஷ் ஜேக்கப் பாருங்க, இவரை பாருங்க, என்ன பாருங்க, அவனை பாருங்க போதும். சீக்ஸ் எப்படி குறைக்கிறது, ஆல்சோ ஃபிங்கர்ஸ் குண்டு பண்ணணுமா, ஸ்பாட் கெய்னிங் அண்ட் ஸ்பாட் ரிடக்ஷன் எது சரி ஃபேட் டெபாசிட்ஸ் அப்படிங்கிறது உங்களோட மென் அண்ட் விமனுக்கு மாறும். ஓகேங்களா? மென்னுக்கு ரேபிட் ஃபயர் தானே இது. ஆமாம். சீக்ஸில் ஃபேட் கம்மி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் ஒட்டுமொத்த உடம்புலையும் கொழுப்பு கம்மி பண்ணிங்க அப்படின்னா சீக்ஸ்லையும் ஃபேட் போடுங்க. ஓகே, இப்போ விரல மட்டும் குண்டு பண்ணு. ஏதாவது போய் சவுத்துல குத்திங்கன்னா வீங்கும். பவானி மாதிரி பண்ணுங்க. எனக்கு அப்படிதாங்க, இந்த வரல வீங்கி இருக்கும், இந்த வரல எனக்கு வந்து சின்னதா இருக்கும். பாத்தீங்கன்னா தெரியும், ரைட் டைம் வீங்கி இருக்கும். பாக்ஸிங். வாட் இஸ் தி பிக்கஸ்ட் ஃபிட்னஸ் மித்? நீங்க என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நாங்க எல்லாம் நம்புறது இல்ல, எனக்கும் தெரியல. ஃபிட்னஸ் மித் வந்து இந்த நிறைய பேர் சொன்னது வந்து நான் போகாததுக்கு ரீசனா இருந்ததுன்னா குட்டையாயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓ ஆமாம், அது சில பேர் அது நம்புறது கம்மியாயிடுச்சு. பட் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அது எல்லாருமே அதை விட்டு வெளியில் வந்துடுவாங்க. இது பேரண்ட்ஸ் மேலே டிபெண்டாக இருக்கிற வரைக்கும் தான் அந்த மித்தெல்லாம் மேட்டர். ஓகே, ஒன்ஸ் உங்கள் அம்மா வந்து உங்களை நீ போகாதடா இல்லை அப்பா போகாதடான்னு சொல்கிறதுன்னு நிறுத்துறதுக்கப்புறம் பசங்கள்லாம் போக ஆரம்பிச்சிடுவாங்க. அப்புறம் இஃப் someone has to start online coaching, what will be the exact process they follow? முதல்ல வந்து ஃபாலோயிங் பில்ட் பண்ணுங்கப்பா, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் ரொம்ப நிறைய பேர் நான் நோட்டீஸ் பண்ண பெரிய தப்பு என்னன்னா, கோச் சூப்பரான நீ கோச்சா இருக்கலாம், பட் ஆனால் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் நீ ஸ்கேல் அப் பண்ற உன் கீழெல்லாம் நீ ஆளுங்களை எடுத்துட்டு வந்து அந்த அளவுக்கு நீ ஒரு கம்பெனியாவே அதை ஸ்கேல் அப் பண்ணி போகணும்னு நான் பார்க்குறவங்க பெரிய பண்ற தப்பு என்னன்னா, அவங்களோட பேஜஸ் வளர்க்கவே இல்லை அவங்க. ஸோ இப்போ மெட்டா ஆட்ஸே என்னை பொறுத்தவரையில் எப்போ இன்னும் பெட்டராக ஒர்க் ஆகும்னா, உன்னை ரெக்கக்னைஸ் பண்ணாங்கன்னா பீப்புள் ஆப்வியஸாக வந்து கன்வர்ஷன்ஸ் இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ ஒரு ஆன்லைன் கோச்சாக நீ ஆசைப்படுற அப்படிங்கிற போது நீ ட்ரெயினராக இருந்துட்டு ஆன்லைன் கோச்சிங்காக பண்ணுங்கும் போது தயவு செஞ்சு கண்டென்ட்டை ஒழுங்காக போடுங்கப்பா. ஸோ இந்த பாட்காஸ்ட் பார்த்ததுல உங்களுக்கு சம் இன்ஃபர்மேஷன்ஸ் கண்டிப்பாக கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வாட் யூ ஹவ் பீன் சீயிங் ஆல் ஓவர் த இன்டர்நெட்ல இருந்து சம் அடிஷ்னல் வேல்யூ உங்களோட ஃபிட்னஸுக்கும் சரி உங்களோட லைஃபுக்கும் சரி அண்ட் ஹவு திஸ் இண்டஸ்ட்ரி ஒர்க்ஸ் அப்படின்றத வித் ஆல் தீஸ் 3 பீப்புள்ஸ் சொல்லியிருக்காங்க. அண்ட் இதோட லாஸ்ட் அஜெண்டா ஆஃப் திஸ் கான்வர்சேஷன் அண்ட் திஸ் பாட்காஸ்ட் என்னன்னா, டோன்ட் காம்ப்ளெக்ஸ் திங்ஸ் ஆர் டோன்ட் காம்ப்ளெக்ஸ் ஃபிட்னஸ், ஸ்டார்ட் வித் வாட் யூ ஹேவ் அண்ட் ஸ்டார்ட் டுடே. மோட்டிவேஷன் இருக்கலாம் பட் கன்சிஸ்டன்சி மேட்டர்ஸ் அப்படின்றது தான் ஃபிட்னஸ்க்கு the one and one rule நானும் நினைக்கிறேன். I guess you guys also would accept it and thanks for coming bro, thanks for coming. ரவுண்ட் டேபிளுக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற டாப் ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஏன் நீ கூப்பிடல, ஏன் எங்களை மட்டும் கூப்பிட்டீங்க? நம்பர் 1 2 யாருன்னு தெரியல ப்ரோ எனக்கு. சாட்ஜிபிடில போடுங்க, சாட்ஜிபிடில போட்டீங்கன்னா வரும் யாரு நம்பர் 1 நம்பர். அது மேபி ஐ மீன்
எனக்கு ஐ அந்த மீன் மாதிரி ஜாம்பவான்லாம் கூப்பிடாம இருந்ததுக்கு ரொம்ப மன்னிச்சிருங்க. ஜாம்பவான் என்ன கூப்பிட்டா நான் வந்து அவங்க கூட பாட்காஸ்ட் பண்றேன். அவர் யாரும் நம்ம பாட்காஸ்ட் இருக்கு அங்க வந்துருங்க. ஐ மீன் இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. பட் நீங்க வரலாம் சும்மா வாங்க. நான் பின்னாடி வெளியே வந்து உட்காந்துருக்கேன். அண்ட் சந்தோஷ் பிரேம் வந்து அவருக்கு எனக்கு ஒரே ஏஜ். ஸோ அதனால அந்த ஹீ இஸ் கன்சிஸ்டன்ட் லைக் ஹெல் லாட் ஆஃப் இயர். என்னால அப்படின்னா இருக்கவே முடியாது. இல்ல இருக்க முடியும். பொட்டன்ஷியல் ரேபிஸ்ட் இல்ல பொட்டன்ஷியல் சக்சஸ்ஃபுல். ஸோ ஓகே, தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வில் ப்ரொடியூஸ் லாட் மோர் கண்டென்ட்ஸ். இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் அஸ். நிறைய ஃபீமேல் கிரியேட்டர்ஸ் கூட கொலாபரேட் பண்ண போறாரு. யாராவது இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்கன்னா வாங்க கொலாப். மாட்டி விட்டு அடி வாங்க போறோம். இருக்காரு, பேச ஓப்பனா போயிடுவாரு.